Hannah. And sorry for the typo mistake. That's okay. Yeah. Can I take full classes in Tamil? No? Yes, ma'am. All the participants are from Tamil Nadu only. So, Okay. Thank you. Good afternoon, everyone. I'm Revati. I'm Mrs. K. Revati Saravanan. I'm working as a deputy nursing superintendent at Kongunadu Multi ma'am, Speciality one Hospital at second. Coimbatore. Ma'am, 1 second. So, the Okay. participants, is this screen is visible for you? Yes, ma'am. Yeah. It Then, is cool. okay. Thank you, Hannah. Okay, ma'am, you can start the session. Yes. Okay. Good afternoon, everyone. I'm Mrs. K. Revati Saravanan. So I'm working as a deputy nursing superintendent at Kongunadu Multi Speciality Hospitals located in Coimbatore. So எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா Yes, இருக்கும் ma'am. மேம். சாப்பிட்டாச்சா எல்லாரும்? Happy New Year, ma'am. Happy New Year, Okay. ma'am. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நம்ம குயிக்கா நம்ம செஷனுக்குள்ள போயிடலாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ப்ரெஷர் அல்சர். ப்ரெஷர் அல்சர் அப்படிங்கிறது நம்ம காமனா ஹெல்த் கேர் செட்டிங்ல தென் கம்யூனிட்டி செட்டிங்ல நம்ம பார்க்குற ஒரு கண்டிஷன். ஸோ இதை எப்படி நம்ம மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ப்ரெஷர் அல்சர் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பத்தியும் நம்ம பார்க்க போறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா சாட் பாக்ஸ்ல வந்து போடலாம். தென் என்கிட்ட எண்ட் ஆஃப் த செஷன்ல நீங்க கேட்கலாம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்களா? எஸ் மேம். ஓகே. ஃபர்ஸ்ட் பர்பஸ், இதை ஏன் நம்ம வந்து wound மேனேஜ்மெண்ட் ப்ரெஷர் அல்சர் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஸோ இதுல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்கின் அசஸ்மெண்ட்டோட ப்ரோட்டோகால் பார்க்க போறோம். தென் எப்படி வந்து ப்ரெஷர் அல்சர்ஸ் வந்து உருவாகுது, டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தென் வந்து அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். தென் ஒரு நர்சிங் டீம், தென் இன்டர் டிசிப்ளினரி டீம் எப்படி அதை மேனேஜ் பண்றது, தென் ஹோம் கேர்ல அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். தென் ஐடென்டிஃபை வேஸ் டு மேனேஜ் அண்ட் ட்ரீட் ப்ரெஷர் அல்சர்ஸ். ஒரு ப்ரெஷர் அல்சர் வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது, மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது, தென் அதை ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறதையும் கேட்டகரைஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த பிக்சர் உங்க எல்லாருக்கும் தெளிவா தெரியுதுங்களா? enlarge பண்ணா நல்லா இருக்கும். ஓகே, இப்போங்க Thank you, ma'am. ஓகே. ஸோ இதுதான் நம்ம ஸ்கின் லேயர்ஸ். ஓகே, நம்ம எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்போம். ஃபர்ஸ்ட் லேயர் நம்மளுக்கு இருக்கிறது எபிடர்மிஸ், செகண்ட் லேயர் டெர்மிஸ், தேர்ட் லேயர் ஹைப்போடெர்மிஸ், அடுத்து இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா டீப் ஃபேஷியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து நம்மளுக்கு இருக்கிறது தான் மசில்ஸுங்க. ஸோ இதுதான் லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின். புரிஞ்சதுங்களா? அடுத்து இப்போ நம்ம ஸ்கின் ஸ்ட்ரக்சர், ஸ்கின்ஸ்ல உள்ள ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம பார்ப்போங்க. இப்போ கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஃபேட் செல்ஸ் இருக்குது, ஹேர் மசில் இருக்குது, ஹேர் ஃபாலிக்கிள் இருக்குது, மசில்ஸோட ரூட் ஆர்கன் இருக்குங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஸ்வெட் கிளாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டெர்மிஸ், எபிடெர்மிஸ், தென் வந்து சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ், சென்சரி எண்டிங், டக்ட், ஸ்வெட் போர் அதாவது வேர்வை நாளங்கள், செபேசியஸ் கிளாண்ட், எண்ணெய் வரும் இல்லையா அந்த நாளம், இது எல்லாமே இருக்குதுங்க. அதுக்கு அடியில தான் நம்மளுக்கு சப்கியூட்டேனியஸ் லேயர் இருக்கு. இது நீங்க ஒரு தடவை நல்லா பாத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு WHO அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்
பர்டிகுலர் டிசீஸுக்கு நிறைய செக்ஷன்ஸ் வந்து வச்சிருக்கிறாங்க. அவங்களோட அட்வைசரி பேனல் படி அதுல வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் இருப்பாங்க, நிறைய டாக்டர்ஸ் இருப்பாங்க, நிறைய நர்சிங் R&D டீம் எல்லாருமே இருப்பாங்க. அவங்க தான் நம்மளுக்கு இந்த புரோட்டோகால்ஸை எப்படி மெயின்டைன் உருவாக்குறது, தென் வந்து ஓன் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரெஷர் அல்சருக்கு இருக்கிற பேனல் தான் நேஷனல் ப்ரெஷர் அல்சர் அட்வைசரி பேனல். ஓகேங்களா? அவங்க நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் அல்சருக்கான ஒரு டிஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. A localized injury to the skin and or underlying tissue, usually over a bony prominence, as a result of pressure or pressure in combination with shear and or friction. அதாவது ஒரு காயம் ஏற்படக்கூடிய, ஒரு ஸ்கின்ல காயம் ஏற்படக்கூடிய பகுதி எந்த பகுதியா இருக்கும்னு சொல்றாங்கன்னா போனி ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. போனி ப்ராமினன்ஸ் அப்படின்னா நம்ம உடம்புல எங்கெல்லாம் எலும்புகள் வந்து துருத்திட்டு இருக்கோ, அதாவது கொஞ்சமா வெளியே நீட்டிட்டு இருக்குதோ, அதை எல்லாமே நம்ம போனி ப்ராமினன்ஸ் சொல்லுவோம். எல்லாரும் வந்து உங்களோட தோல் பின்னாடி தொட்டு பாருங்க. உங்களோட வலது தோலோ இல்ல இடது தோலோ பின்னாடி நீங்க தொட்டு பாருங்க, அந்த இடத்துல ஒரு போனி ப்ராமினன்ஸ் ஒரு ஏரியா இருக்கும். உங்களுக்கு துருத்துதுங்களா அந்த எலும்பு? ஸோ இதை தான் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா போனி ப்ராமினன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ இங்க கண்டினியூஸா ஒரு ப்ரெஷர் அல்சர், ஒரு ப்ரெஷர் அதாவது ரிலீவ் ஆகாத ப்ரெஷர் அழுத்திக்கிட்டே இருக்கும்போது அங்க உள்ள ஸ்கின் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகுதுங்க. அது இன்ஜுரியா நம்மளுக்கு லீட் பண்ணுது. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ப்ரெஷர் அல்சர் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரெஷர் அல்சர் எதோட காம்பினேஷனா வரக்கூடும் அப்படின்னா ஷெர் ஆர் ஃப்ரிக்ஷன் அப்படிம்பாங்க. அதாவது உராய்வு ஆர் உறைதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வெளிப்பாடாதான் நம்மளுக்கு அந்த லோக்கலைஸ்டு இன்ஜுரி, அதாவது ஸ்கின் ப்ரெஷர் அல்சர் வருதுங்க. புரியுதுங்களா எல்லாருக்கும்? ஓகேங்க. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு தெளிவா தெரியும், இதெல்லாமே பிளட் வெசல்ஸ். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன்னு இருக்கிறது, ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்குது இல்லைங்க, இது வந்து நார்மலுங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்க, லைட்டா டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது. இங்க இருந்து ப்ரெஷர் நம்மளுக்கு ரிலீவ் ஆகல, ஏன்னா பொசிஷன் சேஞ்சிங் அங்க எதுவுமே நடக்கல. ஆக ஆக என்ன ஆகுது, அவங்க டேமேஜ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. பிளட் வெசல்ஸ் எல்லாமே கரப்ஷன் ஆகி ஸ்கின் எவ்வளோ நம்மளுக்கு டேமேஜ் ஆகி ஃபோர்த்ல நம்மளுக்கு போன் வந்து நம்மளுக்கு தெரியற அளவுக்கு அந்த ஸ்கின் ஃபுல்லாவே டேமேஜ் ஆயிருது. இப்ப அதுக்குதான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அன்ரிலீவ்டு ப்ரெஷர் ஆன் த ஸ்கின் ஸ்கியூசஸ் டினி பிளட் வெசல்ஸ். அதாவது வெளியே ஏத்தப்படாத ஒரு அழுத்தம் நம்மளோட குட்டி குட்டி பிளட் வெசல்ஸ், ரத்த நாளங்களை ரொம்பவே ஸ்கியூஸ் பண்ணி அதுக்கு வரக்கூடிய ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணுது. ஸோ இந்த ஸ்கின் வந்து ரொம்ப நேரமா ஏங்கிட்டு இருக்கும், எனக்கு ஒரு தண்ணி வேணும், எனக்கு ஒரு நியூட்ரியன் வேணும், எனக்கு ஒரு ஆக்சிஜன் வேணும்னு அது ஏங்கிட்டு இருக்கும். கடைசியில அது வந்து டேமேஜ் ஆகி அது வந்து நெக்ரோட்டிக், அதாவது செத்து போயிருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த டிஷ்யூ வந்து டைஸ் ஆகி அந்த ப்ரெஷர் அல்சர் வந்து டெவலப் ஆகுதுங்க. இதுதான் வந்து ப்ரெஷர் ஆன் வெசல்ஸ். இது இப்படிதான் வந்து நம்மளுக்கு நம்ம உடம்புல இருக்கிற நம்ம அதாவது அன்ரிலீவ்டு ப்ரெஷர் வந்து இப்படிதான் நம்மளுக்கு ஊண்டாகுது. அதைத்தான் நம்ம ப்ரெஷர் அல்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப பாருங்க, காமனான போனி ப்ராமினன்ஸ் ஏரியா எங்க இருந்து, தலையில இருந்து, தலையோட பின்னந்தலையில ஆக்சிபுட், அடுத்து இயர் லோப்ஸ், தென் ஸ்கேப்புலா, நான் இப்ப தொட்டுக்காட்ட சொன்னேன் இல்லைங்களா அது, தென் எல்போ, தென் சாக்ரம், இஸ்கியல் டியூப்ரோசைட்டஸ், கிரேட்டர் ட்ரொகாண்டர், மீடியல் காண்டில் ஆஃப் டிபியா, ஃபிபுலார் ஹெட், மீடியல் மேலியோலஸ், லேட்ரல் மேலியோலஸ் ஹீல். இந்த பிக்சரை நீங்க நல்லாவே பார்த்துக்கோங்க. இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் வேணாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா எலும்புகள் துருத்திட்டு இருக்கிற பகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதாவது போனி ப்ராமினன்ட் ஏரியா. ஸோ இதை தவிர்த்து நம்மளுக்கு அதிகமா புண்கள் ஏற்படக்கூடிய பகுதி நம்ம அதாவது நம்ம பிளாட்டா படுத்திருக்கும் போது பாத்துக்கோங்க, போனி ப்ராமினன்ஸ் ஏரியா எதுன்னு பாத்துக்கோங்க. இதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சிட்டிங் அப்போ நான் வந்து ஒரு சைடாவே படுத்திருக்கேன், பேஷண்ட் சொல்லுவாங்க ஒரு சைடாவே படுத்திருக்காங்க, அவங்களுக்கு எங்கெல்லாம் வந்து புண்கள் ஏற்படும் அப்படிங்கிறத இந்த தேர்ட் பிக்சர்ல கொடுத்துருக்காங்க. தென் நான் வந்து சிட்டிங் அப் ஃபவுலர்ஸ் பொசிஷன்ல லாங் டைம் நான் உட்கார்ந்துருக்கேன் அப்படிங்கிறதையும் அவங்க அப்ப சொல்லும் போது அவங்களுக்கு எங்கெல்லாம் புண்ணு வரும் அப்படிங்கிறத வந்து இந்த ப்ரௌன் கலர்ல மார்க் பண்ணி நான் காமிச்சிருக்கிறேங்க. இது வந்து காமன் சைட். சோ இது எப்படி நம்மளுக்கு இந்த பிக்சர், இந்த புண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா,
ஒரு ரெகுலர் எட்ஜஸோட இருக்குங்க. ரவுண்டா இப்போ ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு இட்லியை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த இட்லியை உள்ள நம்மளுக்கு நம்ம ஸ்கின்னுக்கு அண்டர்ல அழுத்தி அமுக்கி வச்சிட்டோம்னா அது எப்படி இருக்கும்? வெளியே பாக்குறதுக்கு ரவுண்டாவும் இருக்கும், அங்கங்க திட்டு திட்டாவும் இருக்கும், தென் வந்து ஒரு மாதிரி ஸ்பாஞ்சாவும் இருக்கும். பட் அந்த வெள்ளை கலரை நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, டார்க் கலரா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இட்லிய ஸ்கின்னுக்கு அடியில அழுத்தி வச்சா அது எப்படி உப்பி போயிருக்கும். தென் கலரை வந்து டார்க் கலரா மாத்திக்கோங்க. தென் அதே மாதிரி ஸ்பாஞ்சா இருக்கும், மெதுவா இருக்கும், தென் ஒரு ரவுண்டு ஷேப்ல இருக்கும். இதே மாதிரி தாங்க நம்மளுக்கு ப்ரெஷர் அல்சரும் குறிப்பிட்ட எட்ஜஸோட நம்மளுக்கு வருது. ஓகேங்களா? சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 65 பீப்புள்ல 70% பேருக்கு, இப்ப 65 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 55% பேருக்கு, ஒரு 50 டு 55 பேருக்கு வந்து இந்த ப்ரெஷர் அல்சர் வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. மோஸ்ட் காமன் சைட்ஸ் எங்க வருதுன்னா சாக்ரம் அண்ட் ஹீல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது பட்டக்ஸ் ஏரியாவுக்கு கொஞ்சம் மேல, தென் வந்து ஹீல்ஸ் பகுதியில, அதாவது கால் பகுதியில அப்படின்னு சொல்றாங்க. தென் வந்து ஷோல்டர், ஹீல் அண்ட் இயர் வேர் த ஃபேவரட் சைட்ஸ் ஆஃப் நியூலி டெவலப்டு பிஆர்ஓயூஸ். அதாவது புதுசா உருவாகுது. இப்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க, இல்ல அவங்க ஒரு கொஞ்ச நாளா பெட் ரிடன் ஆயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் நம்மளோட தோள்பட்டை, கால் பாதம் அண்டு வந்து காதுங்க. இதுதான் வந்து ஃபேவரட் சைட்டுன்னு சொல்றாங்க ப்ரெஷர் அல்சர் வந்து உருவாகுறதுக்கு. சோ இது வந்து ஒரு எபிக் ஆர்டர் செட்டுங்க. ப்ரெஷர் அல்சர் ப்ரிவென்ஷனுக்கு ஒருத்தர் வந்து ரிசர்ச் R&Dல வந்து இவங்க இது போட்டிருக்கிறாங்க. இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியுங்க. அஷிதா, சுகுமார் கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல ஏதாவது இந்த கேட்க வேண்டியது இருக்கா? சாரி மேம். தேங்க்யூ. ஓகேங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ப்ரெஷர் அல்சரோட ஸ்டேஜஸ் பார்க்க போறோம். அது எப்படி ப்ரொக்ரெஷன் ஆகுது, அதாவது அது எப்படி வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோங்க. இந்த 4 ஸ்டேஜஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதோட டைம் அண்ட் இஸ்கீமியா. கெட் இன், எக்ஸ்கியூஸ் மீங்க. ஓகே, சாரி. தென் வந்து 4 ஸ்டேஜஸ் டிபெண்டிங் ஆன் அமௌண்ட் அண்ட் டைம் ஆஃப் இஸ்கீமியா. அதாவது எவ்வளவு காலத்துல வந்து அந்த ரத்தப்போக்கு வந்து நிக்குது அந்த ப்ரெஷர் அல்சர் ஏற்பட்ட இடத்துல அப்படிங்கிறத பொறுத்தும், எவ்வளவு அமௌண்ட் புண்ணு, அதாவது எவ்வளவு குவாலிட்டியில அந்த புண்ணு உருவாயிருக்கு, எவ்வளவு டீப்பா அந்த புண்ணு உருவாயிருக்கு அப்படிங்கிறத பொறுத்துமே நம்ம 4 ஸ்டேஜஸ் வந்து டிபெண்ட் ஆயிருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஹைப்பர் எமியா. ஓகே, செகண்ட் ஸ்டேஜ் பார்த்தோம், இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு நிமிஷத்துல அக்கர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஹைப்பரேமியா வில் அக்கர் வித்தின் 30 மினிட்ஸ்ங்க. சஸ்டெயின்டு ப்ரெஷர், ஒருத்தவங்களுக்கு 30 நிமிஷம் ஒரு ப்ரெஷர் வந்து ரிலீவ் ஆகாம இருக்கு, அவங்களுக்கு எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் இருக்கு அப்படின்னும் போது இந்த ஹைப்பரேமியா ரெட்னஸ் வந்து அவங்களுக்கு வருதுங்க. நம்மளே ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தா நம்மளுக்கே ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் ஆகும், நம்மளுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அதே தாங்க அப்ளிகபிள் ஃபார் பெட் ரிடன் பேஷண்ட். ஓகேங்களா? இந்த ப்ரெஷர் வந்து இப்ப ரிமூவ் ஆயிருச்சு, அவங்க பேஷண்ட் வந்து கொஞ்சம் மொபிலைஸ் பண்ணிட்டாங்க, நம்மளும் மொபிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 24 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரத்துக்குள்ள இது சரியாயிருங்க. அடுத்து டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஜெனரல் ஹெல்த் இஸ்கீமியா பிகின்ஸ். இப்ப வந்து இந்த 24 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரத்துக்குள்ள இது சரியாகல. அப்படிப்பட்ட புண்ணு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 to 6 ஹவர்ஸ்லயே பிளட் வெசல்ஸ் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு இஸ்கீமியா லெவலுக்கு போயிருங்க. அதான் நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். தென் டெக்ஸ்டர் யூஸ்வலி ஃபீல்ஸ் ஹார்ட். அதோட இப்ப அந்த புண்ணு வந்த இடம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா உங்களுக்கு இருக்கும், தொட்டு பார்க்கும் போது உங்களுக்கு ஹார்டாவே தெரியும். ஓகேங்களா? தென் நெக்ரோசிஸ் பிகின் 6 ஹவர்ஸ் ஆஃப்டர் சஸ்டைன்டு ப்ரெஷர். இது எல்லாமே நான் ஃபர்ஸ்ட் சொன்னது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க, செகண்ட் சொன்னது செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் சொன்னது தேர்ட் ஸ்டேஜ்லங்க. இப்ப ஃபோர்த் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நெக்ரோசிஸ் வந்து பிகின் ஆயிருங்க. நெக்ரோசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், செல்ஸோட டெத்து. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்மளுக்கு ப்ளீடிங், நியூட்ரிஷன் ஸ்டாப் ஆகுது, பிளட் ஃப்ளோ ஸ்டாப் ஆகுது, அதனால நம்மளுக்கு அந்த இடத்துல நெக்ரோசிஸும் பிகின் ஆகுது. ஸோ 6 ஹவர்ஸ்லயே இந்த நெக்ரோசிஸ் வந்து சஸ்டைன்டு ப்ரெஷர்ல ஸ்டார்ட் ஆயிருங்க ஃபோர்த் ஸ்டேஜ்ல. இந்த ஃபிஃப்த் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்
ஆயிரும், இல்ல கிரேஷ் கலர் ஆயிருங்க. இது வந்து ஒரு இன்டியூரேட்டட் ஸ்டேஜ்ல இருக்கும். இந்த ஸ்டேஜோட ரெக்கவரி டைமிங்ங்கிறது இந்த மேல இருக்கிற 4 ஸ்டேஜை விட டிஃப்ரெண்டா இருக்குங்க. இப்ப 6th இந்த 5 ஸ்டேஜ்லயே நம்ம ஃபாலோ பண்ணி அவங்கள ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா, ப்ரெஷர் வந்து கண்டினியூஸா போயிட்டு இருக்கு அப்படின்னா அல்சரேஷன் வந்து ஃபார்ம் ஆகுங்க. தென் இது வந்து டீப் வூண்டு, அன்ஸ்டேஜபிள் வூண்டுக்கும் சான்சஸ் இருக்குதுங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே அடுத்து நான் ஒரு பிக்சர்ஸ் காட்டும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். பாருங்க, ஸ்டேஜ் 1 ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகுதுங்களா ஃபர்ஸ்ட் பிக்சர்ல. தென் பாருங்க, பிளட் வெசல்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சமா போகுது. ஸ்டேஜ் 3ல ஒரு குழி மாதிரி விழுக ஆரம்பிக்குது. ஸ்டேஜ் 4ல மொத்தமா டேமேஜ் ஆகி கீழே இருக்கிற சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ வரைக்கும் அஃபெக்ட் ஆகி வருது. இங்க பாத்தீங்கன்னா ஃபுல் செல்ஸும் டெத் ஆகி டினி பிளட் வெசல்ஸ் எல்லாமே உடஞ்சு ஃபுல் செல்ஸும் டெத் ஆகி நெக்ரோசிஸ் ஸ்டேஜுக்கு போயிருதுங்க. இதுதான் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் வூண்டுங்க ப்ரெஷர் அல்சர். இப்ப பாருங்க, இந்த ஸ்கின் வந்து இன்டாக்டா இருக்கும். ஷோஸ் அ நான் பிளான்ச்சபிள் லோக்கலைஸ்டு ரெட்னஸ் ஓவர் போனி ப்ரோமினன்ஸ். ஸோ இந்த போனி ப்ரோமினன்ஸ் ஏரியால இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல காட்டுற மாதிரி உங்களுக்கு ரெட்னஸ் ஃபார்ம் ஆகுங்க. அடுத்து செகண்ட் பிக்சர்ல இந்த மாதிரி பிளிஸ்டர்ஸ் ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிளிஸ்டர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். தென் வந்து அதாவது ப்ளீடிங் இருக்கும், பட் வந்து ரொம்ப ஓவர்ஃப்ளோ அந்த மாதிரி இருக்காது, ப்ரூசிங் ஆன மாதிரி இருக்குங்க. இது வந்து ஸ்டேஜ் 2. இது வந்து ஸ்டேஜ் 3ங்க. டீப் வூண்ட் ஆகி போன், டெண்டான், மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு விசிபிளா இருக்காது, பட் அந்த லெவலுக்கு வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்குங்க. ஸோ இந்த இது பார்க்கும் போதே தெரியும், இந்த இடத்துலதான் இந்த ஸ்டேஜ் 3ல தான் உங்களுக்கு வந்து பஸ் வந்து வெளியே வருங்க. அடுத்து 4th பிக்சர் பாருங்க. ஸோ இது வந்து இந்த 4th ஸ்டேஜ்ல நம்மளுக்கு போன், டெண்டான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியுங்க. தென் இந்த மாதிரி ஒரு டனலும் உருவாயிருங்க. உங்களுக்கு பார்த்தாலே புரியும், ஒரு குச்சி உள்ள போயிட்டு வர அளவுக்கு ஒரு டனல் உருவாயிருக்கும். மேல கொடுத்திருக்கிற மார்க்கர் வந்து குச்சி எவ்வளவு தூரத்துல நிக்குது அப்படிங்கறத காட்டுதுங்க. நம்ம ஒரு ஸ்டெரைலைசிங் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ புரியுதுங்களா நான் சொல்றது? இப்ப வரைக்கும் சொன்னது புரியுதுங்களா? 4 ஸ்டேஜஸ் நான் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஏதாவது டவுட் இருக்குதுங்களா உங்களுக்கு? டவுட் ஏதாவது இருக்குங்களா இப்ப வரைக்கும்? No, ma'am. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ நம்ம 5 ஸ்டேஜஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோங்க. இப்போ நம்ம பார்க்க போறது அன்ஸ்டேஜபிள்ங்க. இந்த இதுல நம்ம வரையறை பண்ண முடியாது. ஃபுல் திக்னஸ் டிஷ்யூ லாஸ் வந்து இருக்குங்க. நம்ம உடம்புல உள்ள டிஷ்யூ ஃபுல்லாவே அங்க லாஸ் ஆயிருக்கும். இந்த பிக்சர் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அது எப்படி இருக்கும்? எல்லோ, டேன், கிரே, கிரீன் ஆர் ப்ரௌன் கலர்ல இருக்குங்க. அங்க வந்து எஸ்கார் அப்படின்னு சொல்ற அந்த நம்ம வந்து ஒரு 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 இது மாதிரி படிஞ்சிருக்குங்க. அது எப்படி சொல்றது, நம்ம சொல்லுவோம்ல தழும்பு மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அங்க படிஞ்சிருக்குங்க. இந்த பிக்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ஸோ எஸ்கார் வந்து நம்மளுக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். தென் அடுத்து சஸ்பெக்டட் டீப் டிஷ்யூ இன்ஜுரி. இப்போ இதுல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, மெயினா இருக்கிற ஆர்டரிஸ் ஆர் வெயின்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குங்க. ஸோ அதனால நம்மளுக்கு சஸ்பெக்டட் டீப் டிஷ்யூ இன்ஜுரி வந்து நம்மளுக்கு வருதுங்க. லெவல் ஆஃப் டிஷ்யூ நெக்ரோசிஸ் சஸ்பெக்டட் டு பி டீப்புங்க. ஸோ இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும் நெக்ரோசிஸ் ஃபார்ம் ஆகி அந்த இடமே கருப்பு கலர்ல மாறி இருக்குங்க. ரொம்ப டார்க் கலர்ல இருக்கும். சுத்தமாவே அங்க ரத்த ஓட்டம் இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம இமீடியட்டா நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும். சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இதுக்கு தேவைப்படுங்க. இப்போ நம்ம ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5 அன்ஸ்டேஜபிள் இது எல்லாமே பார்த்தோம். இப்போ செகண்ட் ஸ்டேஜுக்கும் தேர்ட் ஸ்டேஜுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, இந்த 3க்குமே ஸ்லஃப் இருக்காதுங்க. ஓகேங்களா? ஸ்லஃப் அப்படிங்கிறது மேல படிஞ்சிருக்கிற ஒரு கரை மாதிரிங்க, அது இருக்காது. பஸ் கலெக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அது இருக்காது. நெவர் பேக் ஸ்டேஜ் பிஆர்யூ டாக்குமெண்ட் ஹீலிங் ஸ்டேஜ் 3 நாட் அ ஸ்டேஜ் 2. இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு பஸ் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்கன்னா, பட் அந்த லெவலுக்கு ஸ்டேஜிங் ஆகல அப்படின்னும் போது அதை நம்ம என்ன சொல்லணும்னா ஹீலிங் ஸ்டேஜ் 3ன்னு சொல்லணும், நாட் ஸ்டேஜ் 2. ஓகேங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது
ரெண்டாவதுக்கும் மூணாவதுக்கும் ஸ்லஃப் இருக்காது. இன்கேஸ் ஸ்லஃப் இருக்கு அப்படின்னா அது மூணாவது ஸ்டேஜுக்கு போய் அது ஹீல் ஆயிட்டு வருதுன்னு நம்மளுக்கு அர்த்தம். சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது, இப்போ போனி ப்ராமினன்ஸ் ஏரியா பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுல நம்மளுக்கு மோஸ்ட் காமனா அடுத்து எங்க வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஹீல்ஸ்ல வருங்க, நம்மளோட பாதத்துல. ஓகேங்களா? நம்ம கொலுசு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கொலுசுக்கு கீழே இருக்கிற பாதத்துல ஹீல்ஸ்ல வருங்க. ஸோ செகண்ட் மோஸ்ட் காமன் சைட் ஃபார் pressure ulcer and most common site of DTI. Color reflect the degree of DTI. அது சொல்லணும்னா ரெட். இது வந்து டீப் டெண்டான் இன்ஜுரிங்க டிடிஐ அப்படிங்கிறது. ரெட் ஹைப்பரேமியா அண்ட் இஸ்கிமியா, பர்பிள் இன்ஃபெக்ஷன், பிளாக் நெக்ரோசிஸ். அதாவது இமீடியட்டா இது ஸ்டேஜஸ்க்குலாம் போகாதுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ்னு வெயிட் பண்ணியெல்லாம் போகாது. 4 hours 6 hours 24 hours டைம் எடுத்துக்காது. ஹீல்ஸ்ல வர்றது இமீடியட்டா என்ன பண்ணும்னா சின்னதா ஹைப்பரேமியா மாதிரி வரும். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் பார்த்தோம் இல்லையா, ரெட் கலர்ல இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி வருங்க. அதுக்கப்புறம் உடனே என்ன ஆயிரும், அந்த டினி பிளட் வெசல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகி பர்பிள் கலருக்கு போயிருங்க. அதாவது அங்க இருக்கிற செல்ஸ் அண்ட் செல்ஸுக்கும் டிஷ்யூஸ்க்கும் சரியா பிளட் ஃப்ளோ இல்லாததுனால இன்ஃபெக்ஷன் ஆயிருங்க. அடுத்து பிளாக் கலருக்கு உடனே மாறிடும். பிளாக் கலர் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், அங்க இருக்கிற டிஷ்யூஸ் செல்ஸ் எல்லாமே டெத் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தங்க. ஸோ இந்த ஹீல்ஸ் ஏரியாவை நம்ம ரொம்ப வாட்ச் பண்ணணுங்க. தென் அன்அவாய்டபிள் ப்ரெஷர் அல்சர்ஸ். ஸோ எல்லா இடத்துலையுமே நம்மளால சில ப்ரெஷர் அல்சர்ஸை வந்து நம்மளால ப்ரிவென்ட் பண்ணவே முடியாது. முக்கியமா டெர்மினல் இல் பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால அவாய்ட் பண்ண முடியாது. ப்ரொலாங் பெட்ரிடன்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு சரியான அவேர்னஸ் இல்லாத கிளைண்ட், அதாவது ஒரு பேஷண்டோட கேர்டேக்கர் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு நம்ம இந்த மாதிரி அன்அவாய்டபிள் ப்ரெஷர் சோர்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? அந்த இடத்துல வந்து ஸ்டாண்டர்ட் ப்ராக்டிஸ் நம்மளுக்கு வேணும். நிறைய மானிட்டர்ஸ் தேவைப்படும். நியூவா நம்ம வந்து இன்டர்வென்ஷன்ஸ் வந்து இம்பாக்டா இருக்கணும். ஸோ இப்படிப்பட்ட அல்சர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கெனடி டெர்மினல் அல்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த கெனடி டெர்மினல் அல்சர்ஸ் எப்படி வருது அப்படின்னா, சம் பீப்புள் கெட் அஸ் தே ஆர் டையிங். இந்த அல்சர்ஸ் வந்து ஹாஸ்பிஸ் கேருக்கு போற நிலைமையில இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நிறைய வருங்க. யூஸ்வலி ஆன் த சாக்ரம், அதாவது நம்மளோட பட்டக்ஸ் அந்த ஏரியால நிறைய வரும். பியர் ஷேப்டா இருக்குங்க. நம்ம அந்த குடுவம் மாதிரி அந்த ஷேப்ல இருக்கும். சொரக்கா குடுவெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்ல இருக்கும். கலர்ஸ் நிறைய வேரி ஆகும். ஒருத்தவங்களுக்கு டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்கும், ஒருத்தவங்களுக்கு பர்பிள் கலர்ல இருக்கும். ஸோ அவங்களோட ஸ்கின் டோனை பொறுத்து அது மாறுங்க. இர்ரெகுலர் பார்டர்ஸ், நம்மளுக்கு பெரிய ஒரு மச்சம் அந்த மாதிரி இருக்குங்க. அது வந்து இது வந்து இது வட்டமா இருக்கு, இது சதுரமா இருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாதுங்க. அடுத்து டக்குன்னு வந்துரும், நேத்து பார்த்தோம் அந்த மாதிரி இல்ல இன்னைக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். மோஸ்ட்லி இது ஜீரியாட்ரிக் பினமென்ல நம்ம அதிகமா பார்க்கலாம். அதாவது வயசானவங்க ஒரு 60 வயசு 80 வயசுக்கு மேல இருக்கிற பெட்ரிடன் பேஷண்ட்ஸ்ல நம்ம மோரோவர் இந்த கெனடி டெர்மினல் அல்சர்ஸ் வந்து நம்ம பார்க்கலாங்க. சோ இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன நினைப்போம், அவங்க வந்து மோஷன் வந்து அன்கன்ட்ரோல்டா, அதாவது சரியா வாஷ் பண்ணாம டர்ட்டா போய் அதை வந்து துடைக்காம கிளீன் பண்ணாம இருக்கு, அதனால இந்த அல்சர் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். தென் ஃபங்கல் வந்துருச்சு அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். பட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், போட்டு நல்லா தொடன்னு தொடச்சு விட்டுருவாங்க. ஒரு நாப்கின் வச்சு, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு, துணி வச்சு தொடச்சு விட்டுருவாங்க அந்த இடத்த. அது இன்னும் என்ன பண்ணிடும்னா அப்ரேஷன்ஸ் கிரியேட் பண்ணி இன்னும் டீப்பான ஊண்டுக்கு போயிருங்க. ஸோ இது வந்து ப்ரோக்ரஸஸ் ரேபிட்லி ஓவர் அ மேட்டர் ஆஃப் ஹவர்ஸ். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல சின்னதா இருக்கும், அடுத்து ஒரு 1 hourல பாத்தீங்கன்னா அது இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருங்க. ஸோ இந்த இமேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுதாங்க கெனடி டெர்மினல் அல்சர். ஸோ இது மோரோவர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நிறைய ஜீரியாட்ரிக் கண்டிஷன்ஸ்ல நிறைய பார்த்துருப்பீங்க. ப்ளூ கலர்ல இருக்கும், பர்பிள் கலர்ல இருக்கும், டார்க் கலர்ல இருக்கும், எல்லாமே இருக்குங்க. ஸோ இதை எப்படி நம்ம டாக்குமெண்ட் பண்றது அப்படின்னா, அன்அவாய்டபிள் எண்ட் ஆஃப் லைஃப் அல்சர்ஸ். ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு அவங்க எண்ட் ஆஃப் த டே, அதாவது எண்ட் ஆஃப் த டேவை நோக்கி போயிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு மல்டிபிள் ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அவங்களுக்கு இர்ரெவர்சபிள் அண்டர்லையிங் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கும் போதோ, இல்ல ப்ரொக்ரெசிவ் ஸ்டாப் ஆகும் போதோ, இல்ல ஊண்டு வந்து அதிகமான
ஸ்டேஜிங்க்கு போகும்போது இதை நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல வந்து கம்ப்ளீட் ஹீலிங் வந்து நம்மளால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. இது வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பாடி சிஸ்டம்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கான அறிகுறி. தென் பேஷண்ட் ஹேஸ் பீன் லூசிங் வெயிட் டெஸ்பைட் அப்ரோப்ரியேட் நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸும் நம்ம கண் கூட பார்க்கலாம். பிகாஸ் அவங்களோட இன்டேக் வந்து கம்மியா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு ரெலவெண்டா இருக்குங்க. இதனால அது வருதா, அதனால இது வருதா அப்படின்றத நம்மளால டெஃபினட்டிவா நம்ம சொல்ல முடியாது. தென் ட்ரீட்மெண்ட் பிளான் எதுக்கா இருக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு பெயினை மினிமைஸ் பண்றதுக்காக மட்டும்தான். இது வந்து ஹாஸ்பிஸ் கேர்ல நம்மளுக்கு வந்துருங்க. இந்த அல்சரை வந்து நம்ம குறைக்கிறது வந்து மெயினா அவங்களோட பெயினை ரெடியூஸ் பண்ணலாம். தென் வந்து பேட் ஆர்டர் வர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் பிளான்ல வந்து இருக்குங்க. தென் ரிப்பீட்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆர் இடி விசிட்ஸ் இன் பாஸ்ட் 6 months may indicate overall decline and instability. ஸோ நீங்க அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வாட்டி எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு வந்திருப்பாங்க, எமர்ஜென்சி ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க, தென் ரிப்பீட்டட் ஹாஸ்பிட்டலைசேஷன் அவங்களுக்கு இருக்கும். இதுவுமே ஒரு ஹாஸ்பிஸ் கேர் அந்த பேஷண்ட்டுக்கு தேவை, அவங்க எண்ட் ஆஃப் த லைஃப் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ இதை யார் சொல்றாங்க அப்படின்னா சிஎம்எஸ் கைட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு சொல்லுதுங்க, அமெரிக்கன் மெடிக்கல் டைரக்டர் அசோசியேஷன்ஸ்ல இருந்து. ஓகே, டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இந்த ஐஸ்பர்க் டைட்டானிக் படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மேல பாக்குறப்ப சின்ன ஒரு ஊண்டு மாதிரி ஒரு சின்ன ஒரு மலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா கடலுக்கு அடியில பாத்தீங்கன்னா பெரிய ராட்சச பாறைகளை கொண்டு இருக்கும். ஸோ நம்ம பாக்குறது நம்மளோட ப்ரெஷர் அல்சர்ல மேல இருக்கிற சின்ன ஒரு ஊண்டு மட்டும்தான். பட் இந்த ஐஸ்பர்க்கை பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அந்த அளவுக்கு டீப்பா அவங்களுக்கு உள்ள டேமேஜஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படி நம்ம கரெக்டா அசஸ்மெண்ட் பண்றது, பேஷண்ட்டுக்கு தேவையான கேர்டேக்கருக்கு தேவையான அவேர்னஸ் கொடுக்கறது, நம்ம அவேர்னஸோட நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல மசில் ரெஸ்பான்சஸ் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். மசில் டேமேஜ், இப்ப ப்ரெஷர் அல்சர் வந்துருச்சு, ஸ்டேஜிங் பார்த்தாச்சு, தென் வந்து லைஃப் அட் த எண்ட் ஆஃப் த லைஃப்ல இருக்கிற கெனடி அல்சரும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த அல்சர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மசில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்? இப்ப இந்த அல்சர்ஸ் எல்லாமே மசில் வரைக்கும் போகலைங்க. மசில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா மசில் வந்து ஈஸியா டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் மசிலுக்கு மேல இருக்கிற ஸ்கின்ல லேயர்ஸ்ல பிளட் வெசல்ஸ் ஒழுங்கா ஒர்க் ஆகல, அது வந்து டெஸ்ட்ராய் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நியூட்ரியன்ஸ் வந்து கரெக்டா போகல அப்படின்னாலே இஸ்கீமியா வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. அப்ப செல் டிஷ்யூ அங்க இருக்கிற டிஷ்யூஸ் செல்ஸ் எல்லாமே டெத் ஆகும் போது ஸோ இந்த இஸ்கீமியா ஹேப்பன் ஆகுது. உடனே அது லீட்ஸ் டு த மசில் டேமேஜ். சரிங்களா? ஸோ மசில் எங்க அட்டாச் ஆயிருக்கும்? நம்மளுக்கு ஃபைபர்ஸோட நம்மளுக்கு போன்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். ஸோ இந்த போன்ஸுமே என்ன ஆக ஆரம்பிக்கும்? வீக்கன் ஆக ஆரம்பிக்கும். போன்ஸோட சாஃப்ட் டிஷ்யூஸ்ல எல்லாத்துலயுமே இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்குங்க. தென் போன் சாஃப்ட் டிஷ்யூ அஃபெக்ட் ஆகுறதுனால அல்சர் வந்து நம்மளுக்கு இன்னும் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம முன்னாடி ஒரு பிக்சர் பார்த்தோம் இல்லையா, ஐஸ்பர்க் பிக்சர், அதே மாதிரிதான் இந்த அல்சர் வந்து ஸ்மால் விசிபிள் வெளியே, பட் உள்ள போன் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணி மசில் ரெஸ்பான்சஸை அதிகம் பண்ணிருக்கும். மசில் ரொம்ப சென்சிட்டிவிட்டியா இருக்கிறதுனால மசிலுமே ஸ்டார்டட் டு டேமேஜ்ங்க. சோ இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. கேரி சிபால்ட் சொல்லிருக்காரு, அசஸ் த ஹோல் பர்சன், நாட் ஜஸ்ட் த ஹோல் இன் த பர்சன். ஓகேங்களா? நம்மளோட ஒரு நர்சிங் கண்ணோட்டம் எப்படி இருக்கும்னா, ஒரு பர்சன், இப்போ ஒரு பர்சனுக்கு ஊண்டு இருக்கு அப்படின்னா அந்த ஊண்டை மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்க கூடாது, அதர் ஏரியாஸ் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கணும். அந்த ஊண்டுங்கிறது முக்கியமா ப்ரெஷர் அல்சர் அப்படிங்கிற ஊண்டுங்கிறது நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் தான். அப்ப நம்ம ஃபுல் பாடியை நம்ம அசஸ் பண்ணணும். வேற எங்கேயாவது இந்த மாதிரி இருக்கா, இல்ல வேற ஏதாவது ரீசன்ஸ் இருக்கா அப்படின்னு we have to assessங்க. சோ இதோட காரணங்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஃப்ரிக்ஷன், ரப்பிங் டூ சர்ஃபேசஸ் அகேன்ஸ்ட் another. இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து உங்களோட வலது கையை வந்து ஒரு ஸ்கின்னு எடுத்துக்கோங்க, இடது கையை வந்து அந்த நீங்க கீழே போட்டிருக்கிற ஒரு கிளாத்தோ இல்ல பெட்டோ எடுத்துக்கோங்க. ரெண்டுமே வந்து உராயும் போது இந்த ஃப்ரிக்ஷன் வந்து ஏற்படுது. ஒரு தோலுக்கு ஒரு தோல் கண்டினியூஸா உராய்வு ஏற்பட்டுட்டு இருக்கும் போதும் அங்க ஏற்படுற ஹீட்னாலையும் அங்க ரிலீவ் ஆகாத பிரஷர்னாலையும் இந்த இன்ஜுரி வந்து ஏற்படுது. சரிங்களா? தென் ஷியர், அதாவது ஃப்ரிக்ஷன் பிளஸ் கிராவிட்டி. இப்போ
நம்ம எல்லாருமே என்னதான் பர்சனை வந்து நம்ம ஏர்பெட்ல வாட்டர் மேட்ரஸ்ல போட்டாலுமே அவங்களுக்கு கிராவிட்டி வந்து கீழே தான் இழுக்கும். ஓகேங்களா? பூமியை நோக்கி தான் நம்மளோட கிராவிட்டி இழுக்கும். சோ அங்க ஏற்படுற ஃபிரிக்ஷன் பிளஸ் கிராவிட்டி என்ன மேக் பண்ணுது அப்படின்னா ஷெர் அப்படிங்கிற உறைவு தன்மையை ஏற்படுத்துதுங்க. திங்க் எலிவேஷன் ஆஃப் ஹெட் அண்ட் பெட் அண்ட் பர்சன் ஸ்லைடிங் டவுன் இன் பெட் ஆர் ஸ்லைடிங் டவுன் இஸ் ரிக்ளைனிங் சேர். இப்ப நீங்க எல்லாரும் திங்க் பண்ணிக்கோங்க, ஒரு பேஷண்ட் பெட்ல படுத்திருக்காங்க, அவங்களோட ஹெட்டை மட்டும் நீங்க வந்து எலிவேட் பண்றீங்க, சரிங்களா? அப்ப பர்சன் என்ன ஆவாங்க, ஆட்டோமேட்டிக்கா கீழே தான், அவங்களோட பாடி எங்க இருக்கும், கீழே தான் இருக்கும், ஹெட் மட்டும் நம்ம கையில இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன ஆகும், அவங்களுக்கு இப்ப நம்ம அந்த ஹெட்டையும் வந்து அந்த இதுல விட்டுறோம், அந்த ஃபுட் டேபிள்லயோ இல்ல அவங்களுக்கு ஒரு பில்லோ கொடுத்தோம் அவங்கள வச்சிடறோம் அப்படின்னாலுமே அந்த இடத்துல ஒரு உராய்வு ஏற்படும் ஆக்சிபுட் ஏரியாவில். அதுவுமே அது அது என்ன எதுக்காக அது ஏற்படும், கீழே அந்த உடம்பு எதை நோக்கி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தலையும் போகணும்னு உராயும். அந்த உராய்வு கூட இந்த பிரஷர் அல்சரை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அதாவது ஒரு நம்ம அகெயின்ஸ்டா, அதாவது பாடி வெயிட்டுக்கு அகெயின்ஸ்டாவோ இல்ல கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாவோ நம்ம ஒரு அன்ரிலீவ்டு ப்ரெஷரை வச்சுக்கிட்டே இருக்கும்போது அது நம்மளுக்கு ஷேரை ஏற்படுத்துது, ஷேர் அப்படிங்கிற ஒரு டிசீஸை ஏற்படுத்துது. இதுதான் நம்மளுக்கு எது வரைக்கும் கொண்டு போகுது அப்படின்னா டனலிங் அப்படிங்கிற ஸ்டேஜ், ஒரு ஓட்டை பார்த்தோம் இல்லையா, அந்த ஓட்டை புண்ணு வரைக்கும் நம்மள இது இழுத்துட்டு போகுது. தென் ட்ரைனஸ், பேஷண்ட்டுக்கு சரியான ஹைட்ரேஷன் இல்லை, ஸ்கின் வந்து ரொம்பவே ட்ரையா இருக்கு, அவங்களோட மாய்ஸ்டர் வந்து 10%க்கும் கீழே அவங்க ஸ்கின்ல போகும்போது அவங்க ஸ்கின்ல என்ன ஆகும், கிராக்டு ஃபிஷஸ் வரும். இப்பயே நம்ம இவ்வளோ குளிர்ல நம்ம அங்கங்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல ரொம்ப ட்ரையா இருக்கும், ஏதாவது கையை வச்சு நம்ம இந்த மாதிரி சொரிஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ரொம்ப எரிச்சல் வரும். ஸோ யோசிச்சு பாருங்க, பேஷண்ட்டுக்கு சுத்தமாவே மாய்ஸ்டர் இல்லை, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஹைட்ரேட்டடாகவும் அவங்க இல்லை அப்படிங்கும்போது அவங்களோட உராய்வு தன்மை, அவங்க உடம்பு உரசுறதுனாலயோ இல்ல அவங்களோட ஸ்கின்னும் அவங்களோட அவங்க போட்டிருக்கிற கிளாத்தும் உரசுறதுனாலயோ அவங்க பெட்டு உரசுறதுனாலயோ பெட் கவர் உரசுறதுனாலயோ கூட இந்த ட்ரைனஸ் எஃபெக்ட்ல அவங்களுக்கு ப்ரெஷர் அல்சர் வருதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரிதான் அதுவும் அகைன் மாய்ஸ்டருங்க. இந்த மாய்ஸ்டர் நம்மளுக்கு எப்பயுமே பேஷண்ட் ஹைட்ரேட்டடா இருந்துகிட்டே இருக்கணும். என்ன டைப் ஆஃப் பேஷண்டா இருந்தாலுமே அவங்களுக்கு தேவையான ஹைட்ரேஷன் அவங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இந்த மாய்ஸ்டர் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் போது மோர் தென் 3 டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கு ப்ரெஷர் அல்சர் வர்றதுக்கு. அடுத்து பெரினியல் டெர்மடைட்டிஸ். ஸோ பெரினியல் டெர்மடைட்டிஸ் இது ஏன் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இங்க பாருங்க, இதுதான் பெரினியல் டெர்மடைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். பேஷண்ட்டுக்கு அன்கண்ட்ரோல்டு லூஸ் டூல்ஸ் இருக்கலாம், இல்ல அன்கண்ட்ரோல்டு அவங்க பெட் வெட் பண்ணலாம், சரிங்களா? இது வந்து நம்ம வயசான புறமோ இல்ல டெர்மினல் இல்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கோ இல்ல ஒரு பிளாடர் எஃபெக்ட் ஆயிருக்கு பேஷண்ட்டுக்கு இல்ல ஒரு சிகேடி ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கிற பேஷண்ட்டுக்கு இல்ல ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கு இதை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ஹோல் டைம் பெட்லேயே இருக்காங்க, அவங்களுக்கு இன்கான்டினன்ஸ் யூரின் இன்கான்டினன்ஸ் பவல் மூமெண்ட் இருக்கிற பேஷண்ட்டுக்கு இந்த பெரினியல் டெர்மடைட்டிஸை நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த ஏரியா ஈரமா இருந்துகிட்டே இருக்கும், அவங்களும் வைப் வச்சு தொடப்பாங்க, துண்டு வச்சு தொடப்பாங்க, கிளாத் வச்சு தொடப்பாங்க, ஈர துணி போட்டு அவங்க தொடச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால அந்த பெரினியல் டெர்மடைட்டிஸ் வருதுங்க. இதுவுமே ஒன் ஆஃப் த அல்சர் கீழே தாங்க வருது. இது கேண்டிடாங்க. இந்த கேண்டிடா எக்ஸ்போஷர் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏஎம்டி ட்ரெஸ்ஸிங் பண்ணும் போதோ இல்ல வந்து வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும் போதோ இல்ல அவங்களுக்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸுக்கான காசஸ் இருக்கும் போதோ அவங்களுக்கு அது அப்பியர் ஆயிட்டு அது ப்ரெஷர் அல்சரா கன்வெர்ட் ஆகுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. கேண்டிடாவும் ஒரு ரீசன் தான் நம்மளோட ப்ரெஷர் அல்சர் வர்றதுக்கு. தென் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ், அதாவது இன்சைடு த பாடியில அவங்களுக்கு என்னெல்லாம் வந்து இந்த ப்ரெஷர் அல்சரை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மேல் நியூட்ரிஷன், டீஹைட்ரேஷன், கிரிட்டிக்கல் இல்னஸ், தென் ஏஜ், தின்னிங் ஆஃப் த ஸ்கின், லோ பிளட் ப்ரெஷர், டிஷ்யூ ஆக்சிஜனேஷன், ஸ்மோக்கிங், வெயிட் லாஸ், இன்ஃபெக்ஷன், ஃபீவர், இது எல்லாமே அவங்களுக்கு உடலுக்கு உள்ள இருந்து அவங்களுக்கு ஏற்படுத்துற ஒரு காசஸ்ங்க ப்ரெஷர் அல்சர் வர்றதுக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணணுங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே நம்மளுக்கு எப்படி ஃபால் அசஸ்மெண்ட் இருக்கும், ஃபால் ரிஸ்க் அசஸ்மெண்ட் இருக்கும், ப்ரெஷர் அல்சர் ரிஸ்க் அசஸ்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணணுங்க. தென்
சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஸ்கின்னை வந்து கண்டிப்பா அசஸ் பண்ணி ஆகணும் ஈச் அண்ட் எவ்ரி பேஷண்ட்ஸ்க்கும். தென் ரெடக்ஷன் ஆஃப் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி துணி வந்து கசங்கி இருக்கு பெட்ல, தென் வந்து அந்த அவங்க படுத்திருக்கிற படுக்கை வந்து சமதளமா இல்ல, ரிங்கிள்ஸா இருக்கு, சுருக்க சுருக்கமா இருக்கு, அவங்களுக்கு மேடு பள்ளமா இருக்கு அப்படின்னாலுமே அவங்களுக்கு இந்த வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ஹோம் கேர்ல போய் கொடுக்கறதா இருந்தா ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேமிலிக்கு நீங்க அதை வந்து சொல்லி கொடுக்கணும். பெட்ஷீட்ஸ் அப்பப்ப ரிங்கிள் ஃப்ரீயா அவங்க போடணும். ஸ்டாஃப்ஸா இருந்தீங்கன்னா உங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க அதை கண்டிப்பா ரிங்கிள் ஃப்ரீ பெட்டா மெயின்டைன் பண்ணணும். அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யூ ஹாவ் டு எஜுகேட், நீங்க வந்து சொல்லி தரணும். ஸோ ரிஸ்க் அசஸ்மெண்ட் எப்படி மேடம் பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு பிராடன் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு ஸ்கேல் இருக்குதுங்க, அதை வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலைஸ்டு பேஷண்ட்ஸ்க்கும் நீங்க பார்க்கலாம். தென் வந்து ஹோம் கேர்ல இருக்கிற பேஷண்ட், ஹோம்ல இருக்கிற நீங்க டைரக்டா மீட் பண்ற பேஷண்ட்ஸ்க்கும் பார்க்கலாம். இதை சிம்பிளா சுருக்கமா சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த 6 விஷயங்களை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. MAM NUFS, அதாவது மாய்ஸ்டர், அவங்களுக்கு ஸ்கின் ஹைட்ரேஷனா இருக்கா, அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு, அவங்க பெட்ல இருந்து எந்திரிச்சு மூவ் பண்றாங்களா, அவங்க உடம்புக்கு மூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறத நீங்க வாட்ச் பண்ணணும். தென் மொபிலிட்டி, அதே தாங்க, மூவ்மெண்ட்ஸை யூ ஹாவ் டு வாட்ச். இப்போ அவங்க பாத்ரூம் போயிட்டு வந்து திரும்ப வந்து படுத்துக்குவாங்க, வீல் சேர்ல போயிட்டு வந்து திரும்ப வந்து படுத்துக்குவாங்க, அது கிடையாது மொபிலிட்டி. மொபிலிட்டிங்கிறது அவங்க உடம்ப திருப்புறாங்களா அப்படிங்கிறது தான் மொபிலிட்டி. தென் நியூட்ரிஷன், அவங்க என்ன மாதிரி டயட் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். தென் ஃப்ரிக்ஷன், அவங்களோட பெட் எப்படி இருக்கு, அவங்க கிளாத் எப்படி இருக்கு, அவங்களோட பொசிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணும். தென் ஷேர், நான் சொன்னேன் இல்லைங்களா, கழுத்து அப்படி மேல வச்சுட்டு கால் அப்படி கீழே நீட்டிட்டு படுக்கிறது, ஒரு பக்கம் சாஞ்சு படுக்கிறது, இந்த மாதிரி பொசிஷன்ஸ் வந்து அவங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி படுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலயும் ஷெர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதையுமே நீங்க அசஸ் பண்ணணும். தென் இப்போ இது எல்லாத்தையும் நீங்க பண்ணி நீங்களே ஒரு ஸ்கோர் போடலாங்க. இப்போ ஒரு 5 வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து மாய்ஸ்டர், அவங்க டீஹைட்ரேஷனா இருக்காங்க அப்படின்னா ஓகே, இவங்களுக்கு ஒரு 5 பாயிண்ட் கொடுக்கலாம். அவங்களுக்கு ப்ரெஷர் அல்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ 5 மார்க், ஃபுல் மார்க் நான் கொடுக்குறேன். அவங்களோட ஆக்டிவிட்டி வந்து இருக்கு அப்பனா ஒரு 3 மார்க் கொடுக்குறேன். அவங்களுக்கு மொபிலிட்டி இருக்கு, மொபிலிட்டி சுத்தமா இல்லை அப்படின்னா நான் 0 மார்க் கொடுக்குறேன். நியூட்ரிஷன் கரெக்டா இருக்கு அப்படின்னா 4 மார்க் கொடுக்குறேன். ஃப்ரிக்ஷன் வந்து இவ்வளோ இருக்கு, ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயா இருக்காங்க 0, ஷேர் ஃப்ரீயா இருக்காங்க 0. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க டோட்டல் பண்ணும்போது அப்புறம் 5 மார்க்கா வச்சு டோட்டல் பண்றீங்க. பிஃபோர், அதாவது 20க்கு கீழே வந்துச்சுன்னா அவங்க ஹை ரிஸ்க் பேஷண்ட், 20க்கு மேல வந்துச்சுன்னா அவங்களுக்கு எஜுகேட் பண்ணா மட்டும் போதும், அவங்கள நம்ம வந்து ப்ரெஷர் அல்சர்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இப்படிதான் நீங்க இந்த பிராடன் ஸ்கேலை வந்து யூஸ் பண்ணணுங்க. ஓகே, இதை எப்படி மேடம் ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது பொசிஷனிங். ஓகேங்களா, பெட் பவுன் பேஷண்ட்ஸை ஒரு இதுல வந்து 2 hours நான் கொடுத்துருக்கேன். அட்லீஸ்ட் நீங்க கேர்டேக்கருக்கு சொல்லி 1 hour ஒன்ஸ் ஆகுது அவங்களுக்கு அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். போனி ப்ராமினன்ஸ் ஏரியாவை ஜஸ்ட் ஒரு மசாஜ் மாதிரி அவங்க பண்ணி விட்டா போதுங்க. இதுதான் பொசிஷனிங் மெத்தட். தென் 5 pillar ரூல். இந்த 5 pillar ரூல் எதுக்கு அப்படின்னா, சைடு லேட்டர்ல படுத்திருப்பாங்க, அதாவது சைடு கால் வச்சு படுத்திருப்பாங்க, இல்ல ஒரு கால் மேல கால் தூக்கி போட்டு ரொம்ப நேரம் படுத்திருப்பாங்க, அப்பதான் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு அவங்க படுத்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு இந்தந்த இடத்துல எல்லாம் பில்லோ வைக்கும் போது நம்மளால அந்த ப்ரிவென்ட் அல்சர்ஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். தென் நார்மலா சைட் லையிங் பேஷண்ட்ஸ்க்குமே நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ணலாங்க. ஃபர்ஸ்ட் பில்லோவை நம்ம எங்க வைக்கணும்னா, அண்டர் த லெக் டு எலிவேட் ஹீல்ஸ். நம்ம பெட்டுக்கும் அவங்களோட ஹீல்ஸுக்கும் இடையில நம்ம அண்டர் லெக்ஸ்ல வந்து நம்ம ஒரு பில்லோவை வைக்கணுங்க. அடுத்து பெட்வீன் ஆங்கிள்ஸ், இப்ப அவங்க வந்து சைட்ல படுக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 இப்போ ஒரு கால் மேல ஒரு கால் வச்சு படுத்திருப்பாங்க இல்லைங்களா, அந்த முட்டிக்கு கீழே இல்ல ஆங்கிளுக்கு கீழே நம்ம ஒரு பில்லோ வைக்கலாம், முட்டிக்கு கீழே ஒரு பில்லோ வைக்கலாங்க. தென் இப்ப வந்து பேக்ல, இப்ப வந்து நல்ல லையிங் பொசிஷன்ல படுத்திருக்காங்க, நேரா படுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க பேக்ல ஒரு பில்லோ வைக்கலாங்க. அடுத்து பில்லோ 5 அண்டர் த ஹெட், அவங்களோட ஹெட்டுக்கு அண்டர்ல பில்லோ வைக்கலாம். நீங்க இந்த பில்லோலையும் ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயா தான் அவங்கள வச்சிருக்கணுங்க. சோ இந்த 5 pillar ரூல் உங்களுக்கு புரியுதுங்களா, எங்கெங்க நம்ம பில்லோ வைக்க சொல்லி தரலாம் அப்படிங்கிறது. இது வந்து ஹோம் கேர் யூனிட்ல நீங்க பண்ணலாம், ஹாஸ்பிட்டலைசேஷன்லயும் as well as நீங்க பண்ணலாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் புரியுதா? யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? மேம் புரியுதுங்க மேம். தாராளமா நீங்க டவுட் இருந்தா கேட்கலாம் ஸ்டாஃப்ஸ், நீங்க யார் வேணாலும் கேட்கலாம். புரியுதுங்களா? ஓகேங்க, நான் நெக்ஸ்ட் இதுக்கு போறேங்க.
மேடம் புரியல, யார் கேக்குறீங்க? புரியுது மேம். மேம் டவுட் இருந்தா கேட்க சொன்னீங்கல்ல, புரியுது. ஓகே. இப்போ ஹாஸ்பிட்டல்ல நம்ம டிரா ஷீட்னு ஒன்று யூஸ் பண்ணுவோங்க. அதை நம்ம பேஷண்ட்டுக்கு அந்த ஃப்ரிக்ஷனை கம்மி பண்றதுக்காக பெட்டுக்கும் அவங்களுக்கும் இடையில அந்த சாஃப்ட் இதை போடலாங்க. அவங்களுக்கு பொசிஷன் பண்ணவே முடியல, பெரிய ஒபிஸ் பேஷண்ட், அவங்களால டேர்ன் பண்ணி படுக்க முடியல, இல்ல வென்டிலேட்டர்ல இருக்காங்க, இல்ல ட்ரக்கியாஸ்டமில இருக்காங்க, அவங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம டிரா ஷீட் வந்து யூஸ் பண்ணலாங்க. நீங்க எப்பயுமே மைண்ட்ல வச்சுக்கோங்க, என்ன நீங்க பண்ணீங்கனாலும் எந்த கேர் கொடுத்தீங்கனாலும் ஹீல் பேட் இருக்கு, அதை வந்து ஹீல்ஸுக்கு கீழே நம்ம வச்சுக்கலாங்க. இல்ல ஒரு நல்ல ஸ்பாஞ்ச் நம்ம வச்சிருப்போம் இல்லையா, காஸ் பீஸ், அதை நல்ல ஸ்பாஞ்சா மடிச்சு கூட அவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஜிபென் சொல்லுவோம் இல்லையா, அதை கூட நீங்க வந்து காஞ்சி பேடை நீங்க பேஷண்டோட ஹீலுக்கு அடியில வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிக்ஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்காக, அவங்களுக்கு ப்ரெஷர் அல்சர் வராம இருக்கிறதுக்காக. தென் நம்ம மேனேஜ்மெண்ட் ஆஃப் இன்கான்டினன்ஸ் பார்த்தோங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா ஸ்டூல்ஸ் போறதுனால, பவுல் பேட்டர்ன் இர்ரெகுலரா இருக்கிறதுனால, யூரின் இது வந்து இர்ரெகுலரா இருக்கிறதுனால அவங்களுக்கு அது அதிகமா டெர்மடைட்டிஸ் வருது, தட் இஸ் லீட்ஸ் டு ப்ரெஷர் அல்சர் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அவங்களுக்கு தேவையான பவல் அண்ட் பிளாடர் ட்ரைனிங் கொடுக்கலாங்க. லூஸ் ஸ்டூல்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவங்க கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி பல்க் டயட் வந்து கொடுக்க சொல்லலாம், டயட்ரி வந்து சேஞ்சஸ் பண்ண சொல்லலாம். சரிங்களா? அவங்க வந்து வாஷ் பண்ணும்போது இல்ல அதை கிளீன் பண்ணும்போது ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணாம நம்ம கோல்டு வாட்டரை யூஸ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணலாம். போட்டு தேய்க்காம சாஃப்டா அதை தொட்டு எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸ்கின் பேரியர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு லிக்விட் பேரஃபின் யூஸ் பண்றது, பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்றது. ஹோம்ல இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பேரஃபின், லிக்விட் பேரஃபின் நம்மளுக்கு எல்லா ஜிஹெச்லயுமே கிடைக்கும், பிஹெச்சிலையும் கிடைக்கும், அதை வந்து நம்ம யூஸ் பண்ண அட்வைஸ் பண்றது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணலாங்க. தென் ஃபைனலா ஒன்று கொடுத்துருக்காங்க, யூஸ் ஓப்பன் சிஸ்டம் ஃபார் மேனேஜ்மெண்ட் வெயில் இன் பெட் அண்ட் அட் நைட். அதாவது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த பேம்பஸை போட்டு கட்டி விட்டுறாங்க, ஓகேங்களா? அதெல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு நைட் டைம்ல கொஞ்சமாவது அவங்கள வந்து ஓப்பனா நம்ம விடலாம். சரிங்களா? அது கொஞ்சம் கஷ்டமான வேலையாவே இருந்தாலும் நைட்ல அதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ற மாதிரி நம்ம கேர்டேக்கருக்கு நம்ம அட்வைஸ் பண்ணலாம். அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்கன்னா நம்ம அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ அசஸ்மெண்ட் எப்படி பண்ணணும், இப்போ நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளேயும் ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளேயும் உள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நீங்க எல்லாருமே இமேஜின் பண்ணிக்கோங்க, ஹாஸ்பிட்டல்லையா இருந்தாலும் சரி, பேஷண்ட் ஹோம் கேர் செட்டிங்லயா இருந்தாலும் சரி, பேஷண்ட்ஸோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே பேஷண்ட் உங்க கையில வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். இன்கேஸ் அவங்க ஹோம் கேர் பேஷண்டா இருந்தாங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்க எஜுகேட் பண்ணணும், போனி ப்ராமினன்ஸ் ஏரியாவை, மசில் அவங்க சைட் லைன்ல படுத்தாங்கன்னா எந்தெந்த பொசிஷன்ஸ்ல அவங்களுக்கு வரும் அப்படிங்கிறதையும் நீங்க கண்டிப்பா டீச் பண்ணிருக்கணும். தென் பெயின் அசோசியேட்டட் ஊண்டா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க அசஸ் பண்ணிருக்கணும். அவங்களுக்கு எந்த இடத்துல பெயின் ஏற்படுது, எப்படி வந்து அந்த பெயினோட தன்மை இருக்கு அப்படிங்கிற இதையும் நீங்க வந்து அசஸ் பண்ணிருக்கணும். இன்கேஸ் அவங்களுக்கு புண்ணு உருவாயிருச்சு அப்படின்னா அதோட லென்த் எப்படி இருக்கு, டெப்த் எப்படி இருக்கு, அதோட வித் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா, 5 ஸ்டேஜ் பார்த்தோம், அதுக்கப்புறம் அன்ஸ்டேஜபிள் ஸ்டேஜும் பார்த்தோம், டீப் இன்ஜுரியும் பார்த்தோம். ஸோ இதுல எந்த ஸ்டேஜ்ல இருக்காங்க அவங்க அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா பார்த்துருக்கணும். பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸுடேட், அதாவது பஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கா, வேற ஏதாவது உள்ள இருந்து வெளியே வருதா அப்படிங்கிறதையும் யூ ஹாவ் டு வாட்ச். தென் அசஸ் ஃபார் டனலிங் எப்படி வாட்ச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் உங்க கையை எப்படி வச்சுக்கோங்க. நான் விசிபிளா இருக்கேன்னா, வீடியோ விசிபிளா இருக்குங்களா? எஸ் மேம், விசிபிள் மேம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டெரைல் ஸ்டிக்னு வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உள்ள இந்த டனல் மாதிரி இருக்கும் புண்ணு, நம்ம ஸ்கின்ல வந்து இப்படி இருக்கும், அதுல வந்து மேல கூடி நுழைச்சு பார்க்கணும். இப்படி ஸ்ட்ரைட்டா நம்ம நுழைக்க கூடாது, ஏதாவது பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆயிரும். நம்ம வந்து வென்ஃபிளான் போடும்போது எப்படி கீழே கூடி வென்ஃபிளான் போடுறோமோ அதே மாதிரி இந்த ஸ்டிக்கை மேல கூடி நம்ம விடணுங்க. அப்படியே பொறுமையா நம்ம விடும்போது அந்த இடத்துல உங்களுக்கே அந்த ஸ்டிக் உள்ள போக போக உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதுக்கு மேல போக முடியாது, பேஷண்ட் ரொம்ப பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப அந்த டனல் வந்து அதோட முடியுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த இடத்த நீங்க மார்க் பண்ணிட்டு அதோட இன்ச்சஸை வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இவ்வளோ சென்டிமீட்டருக்கு இருக்கு உள்ள டனல் அப்படிங்கிறத நீங்க வந்து அசஸ் பண்ணிக்கலாங்க.
தென் வந்து சார்ட் த ஃபைண்டிங்ஸ். எப்பயுமே நர்சஸ்க்கு நம்மளுக்கு டாக்குமெண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஹோம் கேர்ல இருந்தாலும் சரி, ஹாஸ்பிட்டல் சைடு இருந்தாலும் சரி, யூ ஹாவ் டு டாக்குமெண்ட். ஓகேங்களா? தென் ஓகே, இப்போ இதை அசஸ் பண்ணியாச்சு. இதோட ப்ரிவென்ஷன் என்ன? முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி 2 to 3 hours பெட் பவுண்ட் பேஷண்ட்ஸை நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். இப்போ வீல் சேர் பேஷண்டா இருந்தாங்கன்னா 15 to 20 minutes அவங்கள வந்து நம்ம மூவ் பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும். தென் மேனேஜ் இன்கான்டினன்ஸ். நம்ம அப்பதே சொல்லிட்டோம், இன்கான்டினன்ஸ் டெர்மடைட்டிஸை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படியெல்லாம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத. தென் ஸ்பெஷல் சர்ஃபேசஸ், ஏர் மேட்ரஸ் நம்மளுக்கு கொடுக்கலாம், வாட்டர் மேட்ரஸ் கொடுக்கலாம். தென் அந்த 5 பில்லோ ரூலை ஃபாலோ பண்ணி பில்லோஸ் குஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ப்ராப்பரா அவங்களுக்கு நியூட்ரிஷன் தேவை, ஹைட்ரேஷன் தேவை. தென் அவங்க சின்ன சின்ன ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைசஸ் பண்ணாலே அவங்களுக்கு போதுமானது. தென் மசாஜ், இது ரொம்ப முக்கியங்க. லிக்விட் பாரஃபின் யூஸ் பண்ணியோ இல்ல ஒயிட் பெட்ரோலியம் ஜெல்லை யூஸ் பண்ணியோ எந்த இடத்துலலாம் நம்மளுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ பெட் பவுண்ட் வர்றதுக்கு, அந்த இடத்துல எல்லாமே நம்ம கண்டிப்பா மசாஜ் கொடுக்கணுங்க. தென் அவங்களுக்கு ரிங்கிள் ஃப்ரீ பெட், அதுக்கப்புறம் நெயில் கேர் கொடுக்கணும். ஏன்னா பேஷண்ட் திடீர்னு அரிக்குதுன்னு சொல்லிட்டு சொரின்னு சொரிஞ்சிருவாங்க. அதுவுமே ப்ரெஷர் அல்சர் வர்றதுக்கான ஒரு மெயின் ரீசன் தாங்க. ஸோ ப்ராப்பர் நெயில் கேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே மேடம், இப்போ ப்ரெஷர் வூண்டு வந்துருச்சு, அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ இதுல 2 விதமா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்ல போறது ஹோம் கேர்ல நீங்க எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க நார்மல் சலைன் வச்சு அந்த ஊண்டை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 1க்கு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, கேர் கிவர்ஸ்க்கு அவங்கள வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு எஜுகேட் பண்றீங்க. அவங்கள மூவ்மெண்ட் பண்ண சொல்லி, மசாஜ் பண்ண சொல்லி, தென் வந்து இன்கான்டினன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள அதை கண்ட்ரோல் பண்ண சொல்லி நீங்க ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட்ல நீங்க அவங்களுக்கு டீச் பண்ணலாம். சரிங்களா? அடுத்து ஸ்டேஜ் 2, இது வந்து ஸ்டேஜ் 1க்கு எனஃப்ங்க. ஜஸ்ட் லிக்விட் பாரஃபினோ இல்ல பெட்ரோலியம் ஜெல்லியோ வச்சு லைட்டா மசாஜ் பண்ணீங்க அப்படின்னாலே அது 24 into 36 ஹவர்ஸ்ல அது வந்து ரெடியூஸ் ஆயிரும். ஆனா நீங்க ப்ராப்பர் பொசிஷனிங் கொடுக்கணும். ஹீட்டு ஆர் ரெடியூஸ்டு மாய்ஸ்டர் இருக்கிற மாதிரி விஷயங்களை தவிர்க்கணுங்க. அடுத்து ஸ்டேஜ் 2 இருக்கு அப்படின்னா, இது நான் சொல்றது ஹோம் செட்டிங்ல ஒரு நார்மல் சலைன், இதை நீங்க ஹோம் மேடாவும் பண்ணலாம். ஒரு 500 ml வாட்டர்ல 1 டீஸ்பூன் சால்ட்டை நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா அதுவே நார்மல் சலைன் மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். அதை வச்சு நீங்க கிளீன் பண்ணி தென் ட்ரெஸ்ஸிங் பண்ணலாம். இல்ல எனக்கு நார்மல் சலைனே அவைலபிளா இருக்கு அப்படின்னாலும் யூ கேன் யூஸ் தட். நார்மல் நீங்க வீட்ல யூஸ் பண்ற வாட்டரை கொதிக்க வச்சு யூஸ் பண்ணணும். எந்த மாதிரி அதாவது கிளீன் வெசல்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், டர்ட்டி வெசல்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. தென் இப்ப ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 அன்ஸ்டேஜபிளா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு சர்ஜிக்கல் டிப்ரைன்மெண்ட் தேவைப்படுங்க. அதாவது மேல இருக்கிற அந்த ஸ்லஃபை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு டாக்டர்ஸோட கன்சர்ன்ஸ் தேவை. அவங்கள நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லி அட்வைஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு டேக் them to the ஹாஸ்பிட்டலுங்க. தென் யூஸ் நார்மல் சலைன் ஃபார் wound கிளீனிங். நீங்க போட்டு ரப் பண்ணி அந்த மாதிரி பீட்டாடின் யூஸ் பண்றதோ பொவிடானயோடின் யூஸ் பண்றது ரொம்பவே தப்புங்க. இந்த மாதிரி பெட் பவுண்ட் வூண்டை நம்ம யூஸ் பண்றதுக்கு நார்மல் சலைன் எனஃப். இப்ப ஏதாவது ஒரு ஸ்மெல் வருது அந்த இடத்துல இருந்து, இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா நம்ம எல்லார் கையிலுமே மெட்ரோஜெல் இருக்கும். அந்த மெட்ரோஜெல்ல கிரஷ் பண்ணி கோகனட் ஆயிலையோ இல்ல நார்மல் சலைன்லயோ இல்ல நார்மல் கொதிக்க வச்ச தண்ணியிலயோ மிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணி விடலாங்க. அது ஒரு ஜெல் லூப்ரிகன் மாதிரி அங்க போயிட்டு அவங்களோட இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும், அந்த ஆர்டரையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுங்க. ஓகே, இது வந்து நம்ம ஹோம் செட்டிங்ல பார்த்தோம். இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் செட்டிங்ல பார்க்க போறோம். தென் வந்துட்டு ஹோம் செட்டிங்லயும் நான் ஹாஸ்பிட்டல் செட்டிங் மாதிரி நாங்க பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா தாராளமா நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரிமூவ் ப்ரெஷர், ஃபிரிக்ஷன் அண்ட் ஷேர். இது ஹோம் கேரா இருந்தாலும் சரி, நம்ம வீட்லனாலும் சரி, இதை நம்ம பார்க்கணும். தென் ஸ்டேஜ் 1 ப்ரெஷர் அல்சருக்கு கேன் பி ஹீல்ட் இன் 1 day. நான் சொன்ன மாதிரி வெறும் மசாஜஸ் எனஃப். அடுத்து யூஸ் ஹைட்ரோகொலைட்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நைட் ஹைட்ரோக்ளோரைட், இட் இஸ் யூஸ் ஹைட்ரோகொலைட்ஸ். சரிங்களா? இது வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னா ஹீலிங் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3ல நம்மளுக்கு வந்து நிறையவே அவைலபிள் இருக்கு. மூசா ஜெல் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அந்த ஜெல்ஸ் வாங்கி அவங்களுக்கு அப்ளை பண்ணி விடலாம். தென் ஸ்டேஜ் 4ல வந்து அவங்களுக்கு வந்து ஹெவியா எக்ஸுடேட் இருக்கு, நிறைய காம்போசைட்ஸ் இருக்கு, அதாவது அந்த இடத்துல நிறைய அழுக்கு இருக்கு, டர்ட் வருது, எக்ஸுடேட் பஸ் வெளியே வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்ம மியூப்ரிசின் ஆயின்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி ஆகணும்.
ஹைட்ரோகொலாய்டு ஜெல்ஸ் வந்து நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ யூ கேன் யூஸ் தட், பட் பிஃபோர் தட் யூ ஹாவ் டு கிளீன் வித் அ நார்மல் சலைன். நல்லாவே அதை கிளீன் பண்ணிட்டு ஊண்டை கிளீனா நீங்க அந்த பஸ் அந்த எக்ஸுடேட் எல்லாத்தையும் நீங்க ரிமூவ் பண்ணிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணாம ரொம்ப சாஃப்ட் மெத்தட்ல அதை ஹேண்டில் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டு யூ கேன் அப்ளை த ஜெல்ஸுங்க. அடுத்து வந்து நீங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் வந்து வில்லிங் இருக்காங்க, தென் அவங்க வந்து வில்லிங் டு பை அப்படின்னா இசிஎம், ஸ்கின் கிராஃப்டிங், ஊண்ட் வேக்ஸ்ன்னு நம்மளுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. அவங்க எல்லாத்துக்குமே அதை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணலாங்க வித் டாக்டர்ஸ் அட்வைஸோட. ஸோ இப்போ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க வீட்டில் இல்லை ஹாஸ்பிட்டல்ல அப்படின்னா அந்த டோனட் ரிங்குன்னு ஒன்று இருக்குது. நம்ம உளுந்த வடை மாதிரி நல்லா பொதுக்குன்னு இருக்கும், அதுல போய் உட்கார வைக்கிறது பேஷண்ட்டை. அவங்களுக்கு சாக்ரம், அதாவது பேக் சைடு பட்டக்ஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஊண்டு வந்தோடனே அதுல போய் உட்கார வைக்கிறது, அதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நோ ஃபோம் ரிங்ஸ். இந்த மதருக்கெல்லாம் ஒரு பெட் இருக்கும் யூ ஷேப்ல, அந்த மாதிரி பெட்டை வந்து படுக்க வைக்கிறது, இது எதுவுமே பண்ணக்கூடாது. ப்ராப்பர் பொசிஷனிங் தான் இருக்கணும். இர்ரெகுலர் பொசிஷனிங் பேஷண்ட்டுக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. அவங்க சைட் லையிங்ல படுத்திருந்தா கூட அவங்களுக்கு ப்ராப்பரா அந்த 5 பில்லர் ரூல்ஸை நீங்க ஃபாலோ பண்ணணும். டைரக்டா மேல பார்த்து லையிங் பொசிஷன்ல படுத்திருந்தாலுமே நீங்க வந்து கரெக்டான ஒரு பொசிஷன் தான் அவங்களுக்கு மேக் பண்ணணும். பிகாஸ் இர்ரெகுலர் பொசிஷன்ஸ், டோனட் பொசிஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு மேல மேல ப்ரெஷர் அல்சர்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் சைடு வந்து லேப் ரெக்குயர்மெண்ட்டுங்க. நம்ம எப்படி சிபிசி ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது லேப் ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ வீனஸ் அல்சர்னு இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் அல்சர் வந்துருச்சு, ஒரு அல்சர் நம்மளுக்கு இருக்கு, அது வந்து வீனஸ் அல்சரா, அதாவது வெயின்ல ஏற்பட்டிருக்கிற அல்சரா, டீப் வெயின் த்ரோம்போசிஸ் அந்த மாதிரியா, இல்ல ஆர்டீரியல் அல்சரா, அந்த மாதிரி த்ரோம்போசிஸா அப்படிங்கிறத நம்ம இந்த லேபோட இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாங்க. அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இது நோ நீடு, ஜஸ்ட் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக பாத்துக்கோங்க. ஆனா வந்து உங்களுக்கு இந்த பிபிடி வந்து ஷேர் பண்ணுவாங்க, அப்ப யூ கேன் ரெஃபருங்க. ஸோ நீங்க பாருங்க, இதுல நம்மளுக்கு ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கணும். பேஷண்ட் வந்து ரொம்ப சிக்கா இருக்காங்க, அவங்க வந்து டெர்மினல் இல் பேஷண்ட், அவங்களுக்கு வந்து தென் வந்து ஒரு ஜீரியாட்ரிக் கன்சர்ன் உள்ள பேஷண்ட், அவங்களுக்கு நம்ம நிறைய மல்டிபிள் வைட்டமின்ஸ் வந்து நம்ம தருவோம். பட் அந்த மாதிரி தரக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரெக்கமெண்டேஷன். ஸோ சிக் பீப்புள் ப்ரொடியூஸ் லெஸ் டிரான்ஸ்ஃபரிங், ஸோ த பாடி cannot transport அயன் டு போன் மேரோ. அதாவது நம்மளோட போன் மேரோவுக்கு அயனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உடம்புலயே டிரான்ஸ்ஃபெரின் அப்படிங்கிற ஒரு சத்து வந்து வயசான காலத்துல கம்மியாயிரும், ரொம்ப சிக்கா இருக்கும் போதும் கம்மியாயிரும். அந்த டைம்ல நம்ம அயன் டேப்லெட் கொடுக்குறோம் அப்படின்னா அது காம்பேட் அனீமியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். அதாவது நம்ம கொடுக்குற மாத்திரையே அதை வந்து ஏற்படுத்துங்க. ஸோ இது வந்து ஹையர் இன்ஃபெக்ஷன் ஸ்டேஜ் 4 மாதிரி போகல அப்படின்னா ஸ்டேஜ் 4 ஸ்டேஜ் 5 அப்படி போறதுக்கு அது வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஸ்டேஜ் 4ல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு டனல் மாதிரி இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். இப்போ அந்த டனலுக்குள்ள இன்ஃபெக்ஷன் சீக்கிரமா இன்வைட் ஆகும் இல்லையா, அந்த நேரத்துல அவங்க அயனும் எடுத்துட்டு இருக்கும் போது, அயன் டேப்லெட்ஸும் எடுத்துட்டு இருக்கும் போது அது அவங்கள மோரா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க அசஸ்மெண்ட் பண்ணணுங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் அல்சர்ல இருக்கிறவங்களுக்கு கலோரி, நம்ம கலோரிஸ் கொடுக்குறோம் இல்லையா, கார்போஹைட்ரேட் கலோரிஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். புரோட்டீன் வந்து நார்மலா கொடுக்கறத விட 1 கிராம் வந்து பாடி வெயிட்டுக்கு 1 கிராம் பெர் கேஜி. இப்போ 50 கிலோ இருக்காங்க பேஷண்ட் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து 50 கிராம் புரோட்டீன் வந்து தேவைப்படுங்க. அவங்க இது வரைக்கும் 35 கிராம் தான் எடுத்துட்டு இருக்காங்க, பட் ப்ரெஷர் அல்சர் வந்துருச்சு அப்படின்னாலும் தே நீட் 50 கிராம்ஸ். சரிங்களா? ஸோ ஃப்ளூயிட் ரெக்குயர்மெண்ட்ஸும் அதே மாதிரி தான் அவங்களுக்கு அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, வைட்டமின் பி இது எல்லாமே
அவங்களுக்கு தேவைப்படும். நீங்க இன்ஃபெக்ஷன் இல்லாத பேஷண்டா இருந்தாங்க அப்படின்னா நீங்க அயன் டேப்லெட் தாராளமா கொடுக்கலாம். பட் இன்ஃபெக்ஷனுக்கு ப்ரான் டு இன்ஃபெக்ஷன் அப்படின்ற பட்சத்துல டாக்டர்ஸோட அட்வைஸ் இல்லாம நம்ம அயன் டேப்லெட் கொடுக்க கூடாது. மேக்சிமம் இந்த நாம் ஹோம் கேர் போறவங்க, டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ல போறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் நம்ம கொடுக்குற மாதிரி அயன் டேப்லெட் வந்து எல்லாருக்குமே நம்ம கொடுத்துருவோம். அந்த மாதிரி சத்து டேப்லெட் வந்து கொடுக்க கூடாது, பார்த்து தான் கொடுக்கணும். யூ கேன் கிவ் பி காம்ப்ளெக்ஸ் கொடுக்கலாங்க, பட் அயன் டேப்லெட் கொடுக்கும்போது நீங்க பார்த்து தான் கொடுக்கணும். அவங்களுக்கு வைட்டமின் ஏ, வைட்டமின் சி நம்ம நிறையவே கொடுக்கணும். அதே மாதிரி ஃபேட்டு, தென் வந்து புரோட்டீன் நீட்ஸ், அதாவது புரோட்டீன் புரதச்சத்து அதிகமா உள்ள உணவுகளும் நம்ம நிறையவே கொடுக்கலாம். சோ எப்படி நம்ம அந்த ப்ரெஷர் அல்சர் வந்து குணமாகும் அப்படின்னா, அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ அதிகமாகும் போது கண்டிப்பா குணமாகும். எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ அதிகமாகும். சின்ன சின்ன ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைசஸ் பண்ணும்போது அவங்களுக்கு குணமாகும். இஃப் அவங்களால நடக்க முடியும் அப்படின்னா அவங்க அட்லீஸ்ட் ஒரு 4 times ஒரு மினிமல் வாக்கிங் போயிட்டு வரலாம். இல்ல பெட் ரிடன் பேஷண்ட்ஸா இருக்காங்க அப்படின்னா எவ்ரி ஹவர்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா மசாஜ் டெக்னிக்ஸ், மோஷன் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைசஸ் நம்ம கொடுக்க கொடுக்க பிளட் ஃப்ளோ அதிகமாகி அவங்களுக்கு ப்ரெஷர் அல்சர் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ எல்லா அல்சர்ஸுமே ப்ரெஷர் அல்சர் கிடையாது. நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது வெனஸ் அல்சரா, இல்ல ஆர்டீரியல் அல்சரா, இல்ல ப்ரெஷர் அல்சரா அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கணும். அதை நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் அல்சர், இப்போ நான் 4 பிக்சர்ஸ் 5 பிக்சர்ஸ் காட்டினேன் இல்லைங்களா, அதை வச்சு உங்களால ஈஸியா அது என்ன மாதிரி டைப் ஆஃப் அல்சர்ஸ் அப்படிங்கிறத உங்களால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா கேட்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிள். அவங்களுக்கு செலைன் வாட்டர் வச்சு நீங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். தென் அவங்களுக்கு நிறைய ஸ்லஃப் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி நீங்க வந்து நெக்ரோட்டிக் டிஷ்யூஸ் வந்து நீங்க கம்மி பண்ணிக்கலாம். கிளாஸஸ் இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஆஸ்க்குங்க. தென் அவங்களுக்கு ஸ்லஃப் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு, கருப்பு கலர்ல ரொம்ப அதிகமா இருக்குன்னா நீங்க அந்த இடத்துல நல்லாவே பெட்ரோலியம் ஜெல்லியை வந்து அப்ளை பண்ணலாங்க. அப்படி அப்ளை பண்ணும்போது அந்த ஸ்லஃப் வந்து ரிமூவ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. டவுட்ஸ் ஏதாவது இருக்குங்களா? மேம், அந்த ரிஸ்க் அசஸ்மெண்ட்ல ப்ராட் அண்ட் ஸ்கேல் சொன்னீங்களா, அது இன்னொரு முறை கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஷுவர் மேம், ஒரே நிமிஷம். ஸோ பிராடன் ஸ்கேல் அப்படிங்கிறது நம்ம ப்ரெஷர் அல்சரை நம்ம டிஃபைன் பண்றதுக்காக அவங்களுக்கு வரப்போகுது அதை எப்படி தடுக்கலாம், இல்ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அதை எப்படி நம்ம தடுக்கலாம், இல்ல வந்துருச்சா அதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணலாம் இப்படின்றதுக்கு ஹெல்ப் பண்றதா இந்த பிராடன் ஸ்கேல். இதுல வந்து 6 சப்ஸ்கேல் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க பார்க்க வேண்டியது சென்சரி பெர்செப்ஷன், அதாவது அவங்களுக்கு உணர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப டயபெட்டிக் நியூரோபதி பேஷண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊண்டு வந்திருக்கிறதே ஃபர்ஸ்ட் தெரியாது. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம 0 மார்க் கொடுத்துக்கலாம். இப்போ இல்ல அவங்களுக்கு உணர்வுகள் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த சென்சரி பெர்செப்ஷன்ல நம்ம ஒரு 5 முழு மார்க்கே நம்ம கொடுக்கலாங்க. அதே மாதிரி மாய்ஸ்டர், அவங்களுக்கு நல்லாவே ஹைட்ரேட்டடா இருக்காங்க, பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்றாங்க, மாய்ஸ்டரா வச்சிருக்காங்க, அவங்க ஸ்கின் நல்லா மாய்ஸ்டரா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் மார்க் நம்ம கொடுக்கலாம். இல்ல அப்படிங்கும் போது அவங்களுக்கு நம்ம 0 மார்க் கொடுத்துக்கலாம். இல்ல ஏதோ சம்ஹவ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க மார்க் கொடுத்துக்கலாங்க. இப்ப அவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அவங்க வந்து யூரின் போயிட்டு வரக்கு போறாங்க, பவுல் மூமெண்ட் வந்து அவங்க டிபெண்டா இருக்காங்க, பட் எந்திரிச்சு நடந்து போய்க்கிறாங்க, ஆக்டிவிட்டி கொஞ்சம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுத்துக்கலாம். இல்ல ஆக்டிவிட்டியே இல்ல, பெட்ல தான் ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா நீங்க அவங்களுக்கு 0 கொடுத்துக்கலாங்க. அதே மாதிரிதான் மொபிலிட்டி, பாடி மூவ்மெண்ட்ஸ் இருக்கா அப்படிங்கறத யூ ஹவ் டு வாட்ச். அவங்களுக்கு பாடி மூவ்மெண்ட்ஸ் நல்லாவே இருக்கு, அவங்களால ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைசஸ் பண்ண முடியுது, பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ஃபுல் மார்க் கொடுக்கலாம். அது வந்து கம்மியாகிற பட்சத்துல உங்களுக்கு தெரியும் அசஸ்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஒரு மார்க் கொடுக்கறதுன்னு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம்.
அதே மாதிரி அவங்க என்ன டைப் ஆஃப் நியூட்ரிஷன் எடுத்துக்கிறாங்க, ஃபுட்டு கரெக்டா எடுத்துக்கிறாங்களா, அவங்களுக்கு என்ன மாதிரி டயட் போகுது, ப்ராப்பர் நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நீங்க வாட்ச் பண்ணணுங்க. அதே மாதிரி ஃப்ரிக்ஷன், அவங்க படுத்திருக்கிற பெட் எப்படி இருக்கு, ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயா இருக்கா இல்ல ப்ரான் டு ஃப்ரிக்ஷனா அப்படிங்கிறதையும் நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் கொடுத்துக்கலாம். சில பேஷண்ட்ஸ் எல்லாம் வெறும் அந்த கோரப்பாயில படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு வாங்குறதுக்கு வசதிகள் இருக்காது, இல்ல அதை பத்தின ஒரு அவேர்னஸ் இருக்காது, புண்ணு இருக்கு அப்படின்றதுக்காக கீழே தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு நீங்க மார்க் கொடுக்கலாம். தென் ஷெர் இருக்கு, அதாவது நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு அந்த டனலிங் ஸ்டேஜ் ஆகுறதுக்கு அவங்க வந்து அந்த பொசிஷனிங், சில பேருக்கு கை ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸா இருக்கும்போது நீங்க ஃபாலோ பண்ணல பார்த்திருக்கலாம், ஒரு பக்கம் திருப்பியே படுத்திருப்பாங்க, தலை தூக்குன மாதிரியே இருக்கும். ஆக்சிடென்ட் கேசஸ்ல பார்க்கலாம், இன்ஜுரி அதாவது போன் இன்ஜுரி கேசஸ்ல பார்க்கலாம், பேர்ன்ஸ் கேசஸ்ல இந்த மாதிரி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஷெர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல ஆல்ரெடி வந்துருச்சா, இதெல்லாம் நீங்க வாட்ச் பண்ணி இது எல்லாத்துக்கும் நீங்க ஒரு ஒரு மார்க் கொடுக்கணும். அந்த மார்க் லெஸ் ஆச்சு டோட்டலா அப்படின்னா அவங்க ஹை ரிஸ்க்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ப்ரெஷர் அல்சருக்கு. இதே இது மார்க் ஹைல போகுது அப்படின்னா தெர் இஸ் நோ நீட், அவங்களுக்கு அவங்க வந்து ஹை ரிஸ்க்ல இல்ல. பட் நம்ம எப்பயுமே நம்ம கொடுக்க வேண்டிய ப்ரிவென்ஷனை நம்ம கொடுத்துட்டு இருக்கணும். அவங்க அவங்க அவங்களோட கேர்டேக்கர்ஸ்க்கு நம்ம வந்து அந்த அவேர்னஸை கொடுத்துட்டே இருக்கணுங்க. புரியுதுங்களா மேம்? ஓகே மேம், தேங்க்யூ மேம். எஸ் மேம், தேங்க்யூ. புரியுதுங்க மேம். வேற யாருக்காவது டவுட் இருக்குதுங்களா? மேம் அந்த மெட்ரோஜெல் அந்த இது கோகனட் ஆயில் மிக்ஸ் பண்றத சொல்லிட்டாங்க மேம். இப்போ நம்ம கிட்ட எல்லாத்துட்டையுமே மெட்ரோஜில் இருக்கும் இல்லைங்களா? மெட்ரோஜிலோட பெரிய வேலை என்னன்னா ஆன்டி மைக்ரோபியல் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இது வந்து நம்ம இன்சைடு நம்மளுக்கு ஏதோ டயரியா இருக்கு இல்ல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இன்சைடு இருக்கு, லோவர் அப்டமன்ல எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் நம்ம மெட்ரோஜில் தான் எடுத்துப்போம். அதே மாதிரி அது வந்து ஆர்டரை கண்ட்ரோல் பண்ணும், இன்ஃபெக்ஷன்ஸை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதை என்ன பண்ணலாம், நம்ம க்ரஷ் பண்ணி ஒரு மெட்ரோஜில் ஜெல் மாதிரி கோகனட் ஆயிலையோ இல்ல தண்ணிலையோ மிக்ஸ் பண்ணி இல்ல பெட்ரோலியம் ஜெல் சம்திங் ஏதோ ஒரு இதுல மிக்ஸ் பண்ணி நீங்க வந்து அந்த ஊண்டு மேல நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். ஒரு அதாவது கிளீனா பண்ணணும், எது பண்ணாலும் கிளீனா பண்ணணும். ஸோ நீங்க அது அப்ளை பண்ணும்போது ஆர்டர் கண்ட்ரோல் ஆகும், தென் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து கண்ட்ரோல் ஆகுங்க. ஓகே வேற ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? எல்லாருக்குமே புரிஞ்சதுங்களா? எஸ் மேம். எஸ் மேம், புரியுது மேம். மேம் குட் ஈவினிங். சொல்லுங்க. மேம் அயன் டேப்லெட் எதுக்கு மேம் கொடுக்க கூடாது சொல்றீங்க? அதாவது டிரான்ஸ்ஃபெரின் அப்படிங்கிற, அதாவது அயன் டேப்லெட் எல்லாருக்குமே கொடுக்க கூடாதுன்னு இல்லைங்க. நம்ம உடம்புல வந்து டிரான்ஸ்ஃபெரின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிரான்ஸ்ஃபெரின் அப்படிங்கிற ஒரு திங் இருக்குங்க, ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அது என்ன பண்ணும்னா அயனை நம்ம இன்டேக் பண்ணும்போது நம்ம போன் மேரோவுக்கு அதுதான் வந்து அயனை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். இந்த உனக்கு தேவை இது அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். அது ஒரு பஸ் மாதிரி, ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த டிரான்ஸ்ஃபரின் நம்ம சிக்கா இருக்கும்போது இல்ல அல்சர்ஸ் வந்து வரும்போது அதோட டிரான்ஸ்ஃபரினோட எஃபெக்ட் வந்து ரொம்ப கம்மியாயிருங்க. அப்போ எஃபெக்ட் கம்மியாகும் போது இதனால கொரியர் சர்வீஸ் பண்ண முடியாது போன் மேரோக்கு. சோ இது என்ன ஆகும்னா ஃபெரிட்டின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்லயே வந்து அது நின்னுக்கும். சரிங்களா? சரியா போய் டெலிவரி ஆகாது. இது வந்து நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்கா அந்த எஃபெக்ட் அதிகமாக இது தேங்க நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாகுங்க. இதனாலதான் நம்ம வந்து சிக்கா இருக்கும் போதோ இல்ல ரொம்ப பேஷண்ட்டுக்கு ரொம்ப டீப் வூண்ட் இருக்கும் போதோ நம்ம அயன் டேப்லெட் வந்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் இப்ப அயன்ஸ் வந்து நிறைய ஃபார்ம்ஸ்ல வருதுங்க. இது ஒரு காமன் ஃபேக்டர், இது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் சொன்னேன். பட் அயன் வந்து நம்மளுக்கு நிறைய காம்பினேஷன்ல காம்போனன்ட்ஸ்ல வர்றதுனால சோ அந்த காம்போனன்ட்ஸ் காம்பினேஷன் செக் பண்ணிட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகே மேம், தேங்க் யூ. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ நிறைய கவர்மெண்ட் நர்சஸ் இருக்கீங்க. ஸோ ஹாப்பி டு சி எவ்ரி ஒன். ஸோ நீங்க நிறைய பேஷண்ட்ஸை பார்ப்பீங்க, தென் நிறைய இது போவீங்க. இப்போ வந்து
வீடு தேடி மருத்துவம் அப்படிங்கறதுல போவீங்க. நான் நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன், தயவு செஞ்சு உங்க கையில தான் இருக்கு. பெட்சோர் அப்படிங்கிறது கியூர் ப்ரிவென்டபிள் ஒன். பட் அது வந்துருச்சு அப்படிங்கிறது அப்படின்னா பேஷண்டோட ரிஸ்க்கும், அது பேஷண்ட்டும் நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. அஸ் வெல் அஸ் பேஷண்டோட அட்டெண்டர்ஸுமே அஃபெக்ட் ஆவாங்க. என்னென்னமோ ஆயின்மெண்ட் வாங்கி என்னென்னமோ தடவிட்டு இருப்பாங்க. பட் இதை நம்ம ஈஸியா ப்ரிவென்ட் பண்ணலாம். நீங்க ஒன்ஸ் போகும்போது ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, ஒரு பெட்ரிடன் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கின் அசஸ்மெண்ட் பண்ணுங்க. அவங்களுக்கு தேவையான கேரை கொடுங்க. இது என்னோட ஸ்மால் ரெக்வஸ்ட் ஃப்ரம் மை சைட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கிளாஸ் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீட்பேக் மட்டும் இந்த சாட் பாக்ஸ்ல வந்து நீங்க போடலாம். தமிழ்ல நீங்க போடலாம், தங்கிலீஷ்லயே போடலாம் நீங்க. ஸோ நீங்க ஃபீட்பேக் போட்டீங்க அப்படின்னா கிளாஸ் முடிச்சுக்கலாங்க. தேங்க்யூ மேம், கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்தது மேம். தேங்க்யூ. ஸோ நான் கேட்குறேன், ஹனா, கேன் யூ ஏபிள் டு Ma'am. ரெக்கார்ட் திஸ்? Yes, ma'am. So for my feedback, I need this record, Hannah. I'm going to ask about the classes, how they are experienced. Kindly record and send to me. So the sessions are already recording, ma'am. Like I'm sharing on the Oh. Raiko platform, that full Okay. recorded Okay. thing. So do you want to share this thing? அக்கா Like which part do you want? Because it's already 1 hour, so it is very hard to No. I'm share. going to ask now only. Okay. So, or else I'll share the link. Okay, sir. Okay, Hannah. Okay. சிஸ்டர்ஸ், நீங்க இப்போ இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிருப்பீங்க இல்லையா? யாராவது ஒருத்தர் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நீங்க ஓரலா சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க அப்படின்னா அதை எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபர்தர் கிளாஸஸ்க்கு. எப்படி மற்ற கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ணிருப்பீங்க, அதுல இருந்து இது டிஃப்ரெண்டா இருந்ததுங்களா? என்ன திங்ஸ் வந்து நீங்க நியூவா கத்துக்கிட்டீங்க அப்படிங்கறத எனக்கு யாராவது ஒருத்தர் வந்து மைக் ஆன் பண்ணி பேச முடியுமா? You can unmute your mic and you can on that video. And it will be better. Yeah, ma'am. Good evening, ma'am. ஸோ பேலிட்டிவ் கேர்ல ட்ரெஸ்ஸிங், wound ட்ரெஸ்ஸிங் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் ஏரியாவில் பார்க்குறோம். ஸோ எவ்வளோ பேர் பார்த்தாலும் எங்களுக்கே தெரியாதனால நிறைய பேர் ப்ரைவேட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நம்ம கிட்ட இருக்கிற மெடிசன் அவைலபிலிட்டி மெடிசன் வச்சு தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிறோம். பட் இதில் நீங்கள் புதுசாக இந்த மெட்ரோஜெல் யூஸ் பண்ணி சொல்லலாம்னு சொன்னீங்க, அது நல்லா இருக்கு. ஸோ 30% ஜெல் நம்மளும் வச்சிருக்கிறோம். பட் இருந்தாலும் அதெல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத சும்மா ஷோவுக்கு மட்டும் வச்சிருக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஃபீல்டு லெவலில் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பழகுறோம். ஸோ கோலாய்டல் ஜெல் சம்திங் ஏதோ சொன்னீங்க மேம், அது மட்டும் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? ஹைப்போகொலாய்டல் ஜெல்ஸ் you can use, ma'am. ஹைப்போகொலாய்டல் ஜெல் வந்து அது ஹைட்ரோஜெல், ஹைட்ரோகில் ஆயின்மெண்ட் வருது இல்ல மேம், அதுதானுங்களா இல்ல? சிஸ்டர், ஹைட்ரோகில் ஜெல் வருது இல்ல மேம், அதுதானே சொல்றீங்க? ஹைட்ரோஹீல் தான் ஹைப்போகொலாய்டு ஜெல்ஸ். அது தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். பட் ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 போகும்போது அந்த ஜெல்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்டேஜ் 1லயே நம்ம வந்து அதை அப்ளை பண்ணும்போது அது எஃபெக்டிவா இருக்காது, வேஸ்ட், மெடிசன் வேஸ்ட் தான். ஸோ நீங்க அதுக்கு வந்து லிக்விட் பாரஃபின், பெட்ரோலியம் ஜெல்லி அந்த மாதிரி ஆயின்மெண்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சிஸ்டர். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இந்த ஷேர் சொன்னீங்க, இதெல்லாம் ரொம்ப மாடர்ன் ஸ்கேல் சொன்னீங்க, டீட்டெயில்டா சொன்னீங்க, அதெல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு மேம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். வேற யாராவது சொல்லணும்னு விருப்பப்படுறீங்களா? குட் ஈவினிங் மேம். மேம், Good evening. இந்த கிளாஸ்ல வந்து நல்லா எல்லாருக்கும் புரியுற மாதிரி தெளிவா சொன்னீங்க அந்த லாங்குவேஜ்ல. அதனால நாங்க ஃபீல்டு லெவல்ல போய் பார்க்கும்போது நாங்க ஸ்டேஜ் வைஸா கண்டுபிடிச்சி அந்த அல்சர் எப்படி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி நாங்க ப்ரிவெண்டா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா செகண்ட் ஸ்டேஜா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பார்த்து ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கும் ஸோ அந்த பேஷண்ட்டை ரெஃபர் பண்றதுக்கும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். நீங்க இந்த மெட்ரோஜல் பவுடர் வந்து இது பண்ணி மேஷ் பண்ணி சிம்பிளா சொன்னது எங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்தது மேம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.
Any So other thank you everyone. feedbacks? Okay, you can continue. Okay. தேங்க்யூ எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இது போய் ரீச் ஆகணும். தென் நீங்க கத்துக்கிறத நீங்க கண்டிப்பா வந்து உங்களோட பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மெயினா நிறைய வில்லேஜ் ஏரியால இருக்கிறவங்களுக்கு அது என்னன்னே தெரியாம அவங்க நிறைய இது பண்ணிட்டு இருப்பாங்க, அஃபெக்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு உங்க கையில தான் இருக்கு. நீங்க தான் நிறைய பீப்புள் மீட் பண்றீங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வரமாட்டாங்க, மோஸ்ட்லி ஜீரியாட்ரிக் பேஷண்ட்ஸ். ஸோ இங்க கத்துக்கிட்டது எல்லாத்தையுமே நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய விஷ். Thank you, Hannah. Thank you, Sparsh team, Eco Foundation, and thanks to Pallium India. Thank you. Thank you, Hannah. Bye. Thank you, ma'am. Thank you for the Thank you, insightful ma'am. session, and Thank you, ma'am. thank you, participants, for your time. And next session will be a continuation session for this wound management. So kindly try to join. Okay, so please resubmit your assignment too. So, okay, Thank you you, can ma'am. wind up for today. Thank you. Thank you all. Thank you, ma'am. Thank you. Thank you, ma'am.